வணக்கம். 2026ஆம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள், அந்த பலன்களை முழுமையாக பெறுவதற்கும் சாதக பலன் கிடைக்காத அன்பர்கள் தற்காத்து கொள்வதற்கும் தீய பலனில் இருந்து தப்பிப்பதற்கும் உண்டான பரிகாரங்கள், இவற்றையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். முதலிலே சனி பகவான் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் மாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலம் மார்ச் 6 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த பெயர்ச்சி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி பலத்தோடு சேர்ந்து மூலத்திரிகோண பலம் என்ற நிலையிலிருந்து குருவுடைய வீட்டிற்கு ஆகக்கூடிய பயிற்சி. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பெயரக்கூடிய பயிற்சி. அதனால் வழக்கமான சனி பயிற்சியை விட இந்த குருவுடைய வீட்டிற்கு, குருவுடைய வீடுகள் 2 தனுசு மீனம், அதிலே மீன ராசிக்கு சனி பகவான் வரக்கூடியது விசேஷமான ஒன்று எனும்போது அது தனிப்பட்ட நபரை தாண்டி நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம், நம்முடைய அந்த உலகம், பூலோகம், இதற்கே ஒரு பலன்களை தரக்கூடிய அளவிற்கு சக்தி பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் 12ஆம் பாவம் என்று சொல்லும்போது பிரதானமாக அதை ஒரு அசுபஸ்தானம், மறைவிடம், விரயஸ்தானம் என்பதாக நிறைய பேர் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதிலே மிகச்சிறந்த நல்ல அம்சங்களும் மறைந்து கிடக்கின்றது. அது என்னவென்று பார்க்கும்போது அயன சயன போகஸ்தானம் என்றது சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமான தேவைகள் என்று பார்க்கும்போது உணவு, உடை, இருப்பிடம் என்பதாக இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களிலே ஒரு குழந்தையானது பிறந்த பருவத்திலே ஓராண்டு முடிவதற்குள்ளாக என்று எடுத்துக்கொண்டாலும் கூட உடைகள் இன்றியே கூட அது ஓராண்டு காலம் வரைக்கும் இருக்க முடியும். அதை நாம் இறைவனையும் குழந்தையும் ஒன்றாக பார்ப்போம். சுவாமியுடைய விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் முடித்து வஸ்திரங்கள் சாற்றி அழகு பார்ப்பது போல அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து அழகு பார்ப்போம். அடுத்ததாக உணவின்றி சில நாட்கள் நம்மால் ஜீவிக்க முடியும். கடுமையான விரத காலங்கள், ஸ்கந்த சஷ்டி விரதம் என்று பார்க்கும்போது குறைந்தபட்சம் 6 நாட்கள் தொடர்ச்சியாக உணவு இல்லாமல் பக்த கோடிகள் நல்ல ஆரோக்கியத்தோடு, தேஜஸோடு, சுறுசுறுப்போடு, உற்சாகத்தோடு, பலத்தோடு திகழ முடிகிறது. அடுத்து இருப்பிடம். நமக்கு வீடு வாசல் எல்லாம் இருந்தாலும் கூட சில சமயத்திலே நாம் கோவில் குளங்களுக்கு செல்லும் போது, யாத்திரை செல்லும் போது கிடைக்கக்கூடிய இடத்திலே நாம் இருந்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். அதனால் பெரிய அளவிற்கு நமக்கு துன்பம் ஏறாது. ஆனால் உறக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லாத போது ஒருவருக்கு சித்தப்பிரமை கலங்கும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அந்த ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மனநிலையும் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என்று அறிவியலும் சொல்கிறது, ஆன்மீகமும் சொல்கிறது. அதனால் உறக்கம், தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் பெருமாள் கூட சயனத்திலே இருப்பார். சயன ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏகாதசி விரதமும் ஏற்படுகிறது. அதனால் அந்த உறக்கமானது, தூக்கமானது நமக்கு நன்றாக கிடைத்துவிட்டால் அடுத்த நாளின் படிப்பு, வேலைகள், தொழில் அனைத்தையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அந்த இடத்திற்குத்தான் இப்போது சனி பகவான் வருகிறார். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதனால் யாரெல்லாம் தூக்கமில்லாமல் அவதிப்படுகிறீர்களோ, அதற்காக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய தயவினால் தூங்குகிறீர்களோ, தூங்க முடியாமல் உடல் உபாதை இருக்கலாம், மனக்கவலை இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல தூக்கத்தை கொடுப்பார். தூக்கம் என்று பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வாக அது இருக்கின்றது. அதனால் இந்த சனி பயிற்சியிலே இந்த ஒரு நன்மை இருக்கிறது. இது முதற்கண் நாம் எடுத்துக்கொள்வது. இரண்டாவதாக பார்க்கும்போது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய தாம்பத்தியம், அயன சயன போகம் என்று சொல்லக்கூடியதிலே இதுவும் வருகின்றது. ஒரு மனிதன் தான் பெறக்கூடிய அந்த உடலியல் இன்பங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அது வெறும் இன்ப நோக்கத்திற்காக மட்டும் நம்முடைய தர்மம் சொல்வது கிடையாது.
அதனால் நாம் மக்களை பெற்றெடுக்கின்றோம். இந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு ஜீவராசிகளை உற்பத்தி செய்கின்றோம். பிரஜோற்பத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் அதனால் நடக்கின்றது. அப்படிப்பட்ட அம்சம் இந்த சனிப்பெயர்ச்சியிலே நிறைய பேருக்கு கிடைக்கும். திருமண வயது வந்தும் கூட திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, இந்த மீனராசியிலே சனி சஞ்சரிக்கின்ற காலத்திலே திருமணம் செய்து கொள்வார்கள். அதற்காக நல்ல வதூ வரன் அவர்களுக்கு அமையும். இந்த காலத்திலே பெரும்பாலானவர்கள் அந்த திருமண தடைக்காக மிகவும் வருந்துகிறார்கள். திருமணம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு பேராக, குதிரை கொம்பாக, எட்டாக்கனியாக இந்த காலத்திலே இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு வசதிகள் இருந்தும் கூட நல்ல தோற்றம், ஆரோக்கியம், கல்வி, உத்தியோகம், வசதி, வருமானம், திருமண வயது எல்லாம் இருந்தும் கூட திருமணம் நடப்பது சிம்ம சொப்பனமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நபர்கள் குடும்பத்திலே இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த சனிப்பெயர்ச்சியிலே திருமணம் நடக்கும். கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இல்லற தர்மத்தை அவர்கள் அனுஷ்டிப்பதற்கான வழியானது பிறக்கப் போகின்றது. அடுத்ததாக தர்மம் மிகச் சிறப்பாக இருக்கும். நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளை ஈட்டி நமக்காக வீடு வாசல், நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தாலும் கூட தர்மம் என்ற ஒன்றை செய்யாத போது, நம்முடைய பிறவிக்கு பின்னே மீண்டும் பிறக்கும் போது நமக்கு பெரிய அளவிற்கு நற்பலன்கள் கிடைக்காது. அதனால் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். இப்போதும் சரி, இம்மைக்கும் சரி, மறுமைக்கும் சரி, மறு ஜென்மத்திற்கும் சரி. அப்படிப்பட்ட தர்மம் தழைத்தோங்கும். எல்லோருக்குமே தர்மத்தின் மீது பற்று உண்டாகும். அந்த 12ஆம் இடத்திலே சனி வரக்கூடிய காலத்திலே, அது குருவுடைய வீடாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த சனியானவர் குருவுடைய நட்சத்திரத்திலேயே அந்த வீட்டிற்குள்ளே வருகின்றார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திலே அவர் வருகின்றார். அதனால் தர்மம் தழைத்தோங்க போகின்றது. இவையெல்லாம் நற்பலன்கள், பொது பலன்கள். கவனமாக இருக்க வேண்டிய தீய பலன்கள் இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கின்றது. நன்மையும் தீமையும் கலந்துதான் உலகம், எல்லாமே கிரகங்களும் பலன்கள். அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே கொஞ்சம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பயங்களும் உண்டாகும். வெளிநாட்டிலே சென்று இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அங்கு நீடிக்க முடியாமல் திரும்ப வருவது, இங்கிருந்து வெளிநாடு செல்ல வேண்டும் என்பவர்கள் அது இலகுவாக இல்லாமல் சிரமப்படுவது போன்ற விஷயங்கள் இருக்கும். கட்டாயம் எல்லோரும் சிக்கனமாக இருக்க வேண்டியது இருக்கும். பொருளாதார நிலையிலே கொஞ்சம் பாடுபட வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய நிலை இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிடத்திலே மிகவும் கவனமாக ராஜ பரிபாலனம் செய்ய வேண்டிய ஒரு நிலையானது இருக்கும். பயணங்களை மிகச் சரியாக பாதுகாப்பாக அமைத்து கொள்ள வேண்டியது இருக்கும். தங்கம், ஆபரணங்கள், விலையுயர்ந்த பொருட்கள், பத்திரங்கள், சொத்துகள், பணம் இவற்றை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது இருக்கும். கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். இதுவெல்லாம் பொது பலன்களிலே கவனமாக இருக்க வேண்டியது. இப்போது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகின்றார். அப்படி வரும்போது பொதுவாக கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இவற்றை பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் என்ன, ஒவ்வொரு ராசி அன்பர்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வம் எது, இவற்றையெல்லாம் பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, லாப ஆதாய ஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் எழுந்தருள்கிறார். இதை 7 சனியுடைய ஆரம்ப காலம் என்பதாக நாம் பார்ப்போம். இப்போது விரய சனி, அடுத்த ராசிக்குள்ளே வரும்போது ஜென்ம சனி, அதற்கடுத்து 2ஆம் இடத்திற்கு வரும்போது பாத சனி. ஆக 3 ராசிகளிலே ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த 7 சனியுடைய காலம் உங்களுக்கு இப்போது தொடங்குகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் 12ஆம் இடத்துல சனி வரார் அப்படின்னு சொன்னால் அவர் வரக்கூடிய வீடு என்பது மாறும். உங்களுக்கு அந்த வீடு எந்த வீடாக இருக்கிறது என்று பார்க்கும்போது மீனம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய வீடாக இருக்கு. குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்த மாட்டார். ஒரு அசுபராக இருந்தாலும், ஒரு தீய நபராக இருந்தாலும், நல்லவருடைய கண்காணிப்பிலே இருக்கும்போது, நல்லவரோடு சேர்ந்து இருக்கும்போது, நல்லவருடைய வீட்டிலே இருக்கும்போது அவரால் தீய விஷயங்களை முழு மனதோடு செய்ய முடியாது, முழு பலத்தோடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் விரய சனி வருகிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன தரப்போகிறது, எதையெல்லாம் நீங்கள் பெறப்போகிறீர்கள், எதுவெல்லாம் இழக்கப் போகிறீர்கள், எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம்.
இதில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், உத்தியோகஸ்தர்கள், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இதையெல்லாம் செய்து முடித்து ஓய்வு பெற்றவர்கள், வயோதிகர்கள் என்பதாக ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு பலனானது மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு மாதிரியாக இந்த பலன் இருக்கும், திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சொந்த ஊரில் இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் விட்டு எங்கோ தொலைதூரத்திலே வெளி தேசத்திலே வசிக்கக்கூடியவர்கள் என்பதாக பலன் மாறப்போகிறது. ஆக இந்த 12ஆம் இடத்திலே வரக்கூடிய சனி எல்லோருக்கும் தரக்கூடிய பலன் மாறப்போகிறது என்றாலும் எப்படி என்று பார்க்கும்போது விரயம் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்கும் நடக்கும். எது விரயமாகிறது, எவ்வளவு விரயமாகிறது, எப்போது விரயம் ஏற்படும், இது மாறும். முதல்ல படிக்கக்கூடிய பிள்ளை, பள்ளியில் படித்தாலும் சரி, கல்லூரியில் படித்தாலும் சரி, உயர் படிப்புகள் எல்லாம் ஹையர் ஸ்டடீஸுக்காக அயல் நாடுகள் சென்று படித்தாலும் சரி, இவர்களுக்கு நேர விரயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சம்பந்தப்படும். அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்ததையே படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு முறை படித்தாலே போதும் என்பவர்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய நேரம் கல்விக்காக அதிகம் செலவாகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நமக்கு படிப்பு வரலை, நமக்கு புரியவே இல்லை, இதற்கு மேலே படிக்க முடியாது, இந்த கோர்ஸை நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோம், இது ரொம்ப கஷ்டமானது என்பதாகலாம் ஃபீல் பண்ணி அதை விட்டுடலாமான்ற நிலைக்கு போக வேண்டிய ஒரு அவசியமே ஏற்படாது. ஏன்னா இந்த காலம் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் என்பதாக உங்களுக்கு அமைகிறது. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நேரம் அதிகமாக வேலை பார்க்கணுன்னாலோ, ஊதிய உயர்வு கிடைக்கல, ப்ரமோஷன் வரலை அப்படின்னு சொன்னாலோ, ஒரு சில நேரத்தில் கௌரவ குறைச்சல் உண்டானாலோ இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க. இப்போ அதை செய்ய வேண்டாம். இருக்கக்கூடியதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வேறு இடத்துக்கு மாறினா அது இப்போ இருக்கிறத விட உங்களுக்கு பெஸ்ட்டாக வரலன்னா கூட பரவாயில்ல, ஒர்ஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் நீங்கள் வேலை பளுவை சந்தித்து தான் ஆகணும், அதிகமான வேலை செய்து தான் ஆகணும். ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறவருக்கு மார்க்கெட்டிங் ஒரு ஜாபாக அதை மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு சென்றவருக்கு தொலைதூரம் ட்ராவல் பண்ணி அலுவலகத்துக்கு செல்கிற மாதிரியான ஒரு மாற்றம் வர்றது, வெளியூர் போய் வேலை பார்க்குற மாதிரி டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம். அதனால் உங்களுக்கு வரவு பலன் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்க்கும்போது இப்போ முதலீடுகள் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் குறைவாக இருக்கும். வேலையாட்களை நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும், ஆனால் கான்ட்ராக்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நிறைய மிஷினரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் வச்சு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து அதை பண்ணி அதனுடைய லாபம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தராது, பலனை கொடுக்காது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. மிக 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 முக்கியமாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய அந்த வேலை ஆட்களை நீங்கள் உங்களுடைய குடும்ப நபர்களை போல் பார்த்து கொண்டா இப்போ அந்த தொழிலில் விரயமே உங்களுக்கு ஏற்படாது. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டாயமாக செய்யலாம். நிறைய பேருக்கு 7 சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாதுன்ற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். வயோதிகர்களுக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய புத்தகங்களை படிக்கணும், புத்தகங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணி புது இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. தர்ம செலவோ கல்விக்காகவோ ட்ராவல் பண்ணுறதுக்காகவோ செலவு பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து என்ன வழிபாடு செய்தால், என்ன பரிகாரங்கள் செய்தால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நிறைய அடிப்பிரதட்சணங்கள் செய்யணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, அந்த கோயிலினுடைய பிரகாரத்தை நிறைய வலம் வரணும், நிறைய சுற்றி வரணும். சில பேர்லாம் அடிப்பிரதட்சணம் பண்ணுவாங்க, சில பேர் அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. யாருக்கு எது முடியுமோ அதை பண்ணலாம். ஆனால் நிறைய வலம் வரணும், கோவிலை சுற்றி வரணும். அனுதினமும் இதை செய்ய முடியணும். அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். நிறைய பிரதட்சணம் பண்ணி வர்றது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசிக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் இதுவரை பார்த்தோம். அடுத்து ரிஷபராசிக்கான பலாபலன்களை பார்ப்போம். ரிஷபராசி என்பர்களே, சனிப்பெயர்ச்சி இதில் மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள்னு சில இருக்கிறது. அதில் பிரதானமாக இருக்கிறது உங்கள் ராசி தான். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, குதூகலமாக கொண்டாடி வரவேற்கலாம்.
சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் சிந்திக்கலாம், அதை எழுதலாம், பிளான் பண்ணலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சீங்கன்னு சொன்னால் மிக அதிகமான நற்பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏறக்குறைய 2லேருந்து 2.5 வருஷத்தில் கிடைக்க போகுது அப்படின்றது உறுதி. ஏன்னா சுபகிரகம் அசுபகிரகம் சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். இதில் சனி பகவான் வந்து அசுபகிரகத்தினுடைய வரிசையில் வருகிறார். அப்போ சுபகிரகங்கள் வந்து தீமையை குறைவாக செய்யும், அதே போல் நன்மைகளை செய்யும் போதும் கூட அவற்றினால மிக அதிகமான நன்மைகளை செய்ய முடியாது, ஓரளவிற்குண்டான பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் அசுபகிரகம் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். கெட்ட விஷயங்களை கொடுத்தாலும் மிக அதிகமான கெடுதலை ஏற்படுத்தும், நல்ல பலன்களை கொடுத்தாலும் மிக அதிகமான நற்பலன்களை கொடுக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால அதிகமான நல்ல பலன்கள் உண்டாக போகிறது. அந்த ஸ்தானத்தினுடைய பேரையே லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உபஜயஸ்தானத்தினுடைய வரிசைகள்லையும் அது வரும். அதனால் நீங்கள் வந்து லாபம் அடைய போகிறீங்க, ஆதாயம் பெற போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி பெற போகிறீர்கள் என்பதாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பலன் தருகிறது. ஃபஸ்ட்டு வந்து படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் எந்த துறை எடுத்து படிக்கணும், எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், எந்த ஃபீல்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த கல்லூரியில் படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், எந்த கண்ட்ரியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து 100% அந்த முயற்சிகளை செய்யலாம். அப்படி வாய்ப்பு கிடைத்து அதில் நல்லா செட்டில் ஆகி உங்களால் படிக்கவும் முடியும். இப்போ நீங்கள் படிக்க போகிற படிப்பு வீணாகவே போகாது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டில் ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்ன படிக்கிறீங்களோ அதே வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படிப்பை வந்து நல்லபடியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏற்கனவே படிப்பு சம்பந்தமாக தடையாயிடுச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கீங்க, ஆனால் தொடர்ந்து படிக்கணுன்ற விருப்பம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு வந்து தடைப்படுகிறதுனா குடும்ப சூழல் காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு உடல் உபாதை காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சரியாகி உங்களால் படிப்பை தொடர முடியும். உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் இதற்கு முன்னாடி கேட்டு கூட உங்களுக்கு வந்து கிடைக்காத ஊதிய உயர்வு அல்லது உத்தியோக உயர்வு, ப்ரமோஷன், இப்போது கேட்காமலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கான ஒரு காலம் வந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சில பேரை பரிந்துரைப்பாங்களா, சில பேருடைய பெயர்கள் அங்கே இருக்கும் இல்லையா, அப்போது ரிஷபராசி என்பவர்களுடைய பெயர் வந்து அங்கே பிரதானமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் தாராளமாக வந்து சேரும். வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போகிறோம் எனக்கு அப்படின்னாலும் கூட நல்ல வேலையாகவே கிடச்சிரும். ரொம்ப தூரம் ஃபேமிலியை விட்டு தள்ளி எங்கேயோ தனியாக இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போயிட்டு வர மாதிரியான உத்தியோகம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இது பொற்காலம்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருந்தால் நல்ல வரவு வந்து கடனை அடைச்சிட முடியும். வேலையாட்கள் ஒத்துழைக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நல்ல ஒத்துழைப்பானது கிடைக்க பெற்று அவங்களால உங்களுடைய அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. போதிய அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது வந்து உங்களுக்கு இந்த கரண்ட் மின்சாரம் வேணும், மிஷினரி சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் நிறைய தடைகள் குழப்பங்கள் இருந்தது, சீராக கிடைக்காமல் இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ நல்லா கிடைக்க போகுது அப்படின்றது சாதகமாக இருக்கிறது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல காலம். புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது தைரியமாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனால் சொந்த காலில் நிற்கணும், சுயதொழில் வியாபாரம் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் உறுதியாக அதில் இறங்கலாம். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துறது நல்லது. ஆனால் பொதுவாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. திருமண விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூட போகிறது. கல்யாணம் நடந்தாலே போதும் அப்படின்னு இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும். எனக்கு இப்படி தான் ஒய்ஃப் வேணும்னு சொல்லி ஒரு பையன் ஆசைப்பட்டு காத்துட்ருக்காங்க சில வருடங்களா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாங்க. அது மாதிரி பொண்ணும் கூட ஹஸ்பண்ட் சம்பந்தமாக கொஞ்சம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆசை வச்சுருக்கீங்க,
அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்து இருந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. புத்திர பேரு சம்பந்தமான யோகமும் கூட கிடைக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது. அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான பொருளாதாரம் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது. பணப்பற்றாக்குறை, பணமுடை, பணத்தடை, கடன் இதெல்லாம் அறவே முடிஞ்சிடும். அல்லது கொஞ்சம் கொஞ்சமாகவாச்சும் அதை நீங்கள் அந்த கடனெல்லாம் கட்டி முடித்து அடைச்சிடுவீங்க. பண வரவு ஒன்றுக்கு மேற்பட்ட வழியிலிருந்து வரக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை சாதகமாக தான் சொல்லியிருக்கிறேன். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கான்னா இருக்குது. அப்போது நீங்கள் யாரோட சேர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். தனிப்பட்ட முறையில் உங்கள் படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு, உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். ஆனால் புதிய நபர்களோடு நீங்கள் சேர்ந்து ஏதாவது செய்கிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் இடம் கொஞ்சம் ஆசை பேராசையை கொடுக்கும். அதற்கான நபர்களை நண்பர்களாக அறிமுகப்படுத்தும். அப்போ நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம். அதை பாருங்கள். மேலும் அதிகமான பணம் வரும்போது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் ஒழுக்கக்கேடு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மீது நாட்டங்கள் வரத்துக்கான வாய்ப்பு அதை கொடுக்கும். ஏன்னா நிறைய பணம் வருது, நிறைய டைமும் இருக்கும். உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேலையாட்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சில சமயத்தில் இது போல் சிற்றின்பங்களுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் கவனமாக இருக்கணும். புது நபர்கள், புதிய நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் இதில் கவனமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சி அற்புதமாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சி முழுமையான நற்பலன் தருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெருமாள் கோவிலில் தாயாரை வழிபடணும். எந்த ஒரு பெருமாள் கோயில் போனாலும் தாயார் சன்னதின்னு இருக்கும். அவங்க தான் சாட்சாத் மகாலட்சுமி. அவங்கள முடியும் போதெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டையும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்படியாக நன்றாக வைத்து கொள்ளணும். வெள்ளிக்கிழமை நாட்களில் வச்சுருப்போம் இல்லையா, அப்படி அனுதினமும் வைத்திருக்கணும். அப்படி வைக்கும்போது இந்த சனிப்பயிற்சி அற்புதமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். யோகங்களில் தர்ம கர்மாதிபத்திய யோகம்னு சொல்லக்கூடியது பிரதானமான ஒரு யோகமாக இருக்கும். அந்த 10ஆம் இடத்திற்கு இப்போது சனி பகவான் வருகின்றார். 10 அப்படின்னு சொன்னாலே அது ஜீவனம் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு பொருள் வருகிறது, வந்த பொருளை கொண்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை எப்படி செய்கிறீங்க, அதை தாண்டி ஏதாவது தர்ம காரியங்களில் ஈடுபடுறீங்களா இல்லையா, இதையெல்லாம் தான் 10ஆம் இடத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். 10ஆம் இடத்துல இன்னொரு சூட்சுமமான பலன்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை வைத்து ஒருவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய புத்திரபாவம் எப்படி இருக்கும், இதையும் கூட தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துக்கு சனி வரார். இது எந்த மாதிரியான இடம்ன்றதை பார்த்தோம். சாதகமாக பாதகமானு பார்க்கும்போது சாதகம்தான். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல சனிப்பயிற்சியாகத்தான் அமையப் போகிறது. நீங்கள் நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இந்த சனிப்பயிற்சி காலத்தை தொடங்கலாம். என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கோம், அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னால், ஒருத்தர் யூஜி முடிச்சிருப்பார், அப்பயே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வரும், ஆனாலும் கூட அதை எடுத்துக்கொள்ளாமல் நான் பிஜி பண்ண போகிறேன், இப்பயே வேலைக்கு போகலன்னு போயிருப்பார். அது கூட ஓகே தான். பிஜி முடிச்சிட்டும் கூட நான் இதுக்கு மேலே போய் படிக்க போகிறேன், எம்ஃபில் பண்ண போகிறேன், நான் பிஹெச்டி பண்ண போகிறேன்னு சொல்லி அடுத்தடுத்து படிச்சுட்டே இருந்திருப்பார். அப்போ நிறைய படிச்சிருக்காரு, நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய பட்டங்கள் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அவரை ஃப்ரெஷராக பார்த்து ரொம்ப குறைந்த ஊதியத்திற்கு எடுப்பாங்க. அல்லது இந்த வேலைக்கு ஒரு ஓவர் குவாலிஃபைடு இவர் எடுத்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி எடுக்காமல் இருப்பாங்க. அல்லது கிடைக்கிற வேலைக்கு போகிறதுக்கே இவருக்கு மனசு வராது, ஏன்னா நிறைய படிச்சுட்டார் இல்லையா அவர். அப்போது அந்த வேலையில் இவரோட ரொம்ப ரொம்ப குறைவாக படித்தவர்களோடு சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு 10ல் சனி வரக்கூடிய காலத்தில் மிகச்சிறந்த நல்ல வேலை கிடைக்கும். இது முதல்ல. ரெண்டாவது, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த வேலையிலுமே நிரந்தரமாக தொடர்ந்து பல காலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அவ்வப்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பேப்பர் போட்டுருவாங்க, வேலையை விட்டுருவாங்க, வேறு வேலையை தேடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். இவங்களை வேலைக்கு எடுத்தாலும் கூட
இவங்க ஒரு வருஷத்தில் போயிடுவாங்க, அதிகபட்சம் 2 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வேலையை எடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வந்துடும். அப்போ அவருக்கு வேலை கிடைக்காம போயிடும். படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், அனுபவம் இருக்கும், எந்த ஒரு மைனஸுமே இருக்காது. ஆனால் இந்த காரணத்தினால கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்கும். அடுத்ததாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற வேலைக்கு போகும்போது அந்த ஊதியத்தை வச்சு இந்த பிஸ்னஸில் வந்த கடனையோ ஃபேமிலியையோ வந்து சரி பண்ணுறதுக்கான சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் வந்து வேலை சம்பந்தமான விஷயம். அடுத்து வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு டெம்ப்ரவரியாக வேலைக்கு எடுத்திருந்தால் இப்போ வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வேலை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து உங்களுடைய செலவுகளை பார்த்து குடும்ப நபர் தேவையையும் பூர்த்தி பண்ணுறது, அதையும் தாண்டி ஆன்மீக ஈடுபாடு, முன்னோர் வழிபாடு, இதெல்லாம் செய்கிறது மிகச்சிறப்பாக இருக்க போகுது. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலத்தில் அந்த பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எப்போனாலும் அதை வைண்டப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. எனக்கு அப்புறம் என் பிள்ளை பண்ணுவான், என் பொண்ணு இதை பண்ணுவா, என் ஃபேமிலி பிஸ்னஸாக இது மாறும் அப்படின்ற அளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிஸ்னஸ் வந்து பெருக்க முடியும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் அதில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். தைரியமாக பிஸ்னஸ் பேர் சொல்லி கடன் வாங்கக்கூடிய ஒரு உறுதி, ஒரு துணிவானது உண்டாகும். அந்த கடனை வாங்கி அதை பிஸ்னஸில் போட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வரும். பார்ட்னர்ஸ் கூட கிடைப்பாங்க. ஏன்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது தனித்து ஒன்றை செய்வதை விட ஒரு பார்ட்னரோடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் பார்ட்னர்ஸ் கிடைத்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். கல்யாணம் சம்மந்தமாக பார்க்கும்போது தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். சனி 10ல் இருக்கார், அப்புறம் 11க்கு வரும்போது கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக திருமண வயது இருந்து நல்ல வத்து வரன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு 10ஆம் இடத்துல புத்திரபாவம் சம்பந்தமான ஒரு அம்சமும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் புத்திர பேர் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். அப்புறம் ஸ்பெஷலாக ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம்னு முதல்லே சொல்லிட்டோம். அப்போது நிறைய பேருக்கு ரெகுலரான விஷயங்கள், படிப்பு, வேலை, வருமானம், குடும்பம், இதை தாண்டி சில ஆசைகள்லாம் இருக்கும். நான் வந்து இது போல் திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், நான் அது போல் ஜோதிர்லிங்க ஸ்தலங்களெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும், சக்தி பீடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வரணும், குறைந்தபட்சம் அறுபடை முருகர் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும், கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் ஆசை இருக்கும், காசி யாத்திரை போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமாக இது இருக்க போகிறது அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது. ஏன்னா ஒரு சிறந்த கர்மங்களை, சிறந்த காரியங்களை வந்து அவரால் செய்ய வைக்க முடியும். ரெண்டாவது, அவர் இருக்கிறது குருவுடைய வீடாக இருக்கும். அப்படி பயிற்சி ஆகிற இந்த வாக்கியப்படி அந்த சமயத்தில் இந்த குரு வந்து மிதுனத்தில் இருப்பார். அதனால் ஒரு குரு சனியுடைய தொடர்பு 1-10ஆம் இட தொடர்பு இருக்கிறதுனால இது வந்து இது போல் ஆன்மீக சம்பந்தமான தேடல்களில் நல்ல பலாபலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக சொல்லலாம். இது எல்லாமே நம்ம சொன்னதில் பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்டால் கட்டாயம் இருக்குது. 10ல் சனி வந்த பிறகும் கூட ஒருவர் கடினமாக உழைக்கலை, வேர்வை சிந்தலை, அல்லது வந்து அவர் அந்த வேலை பற்றி, பிஸ்னஸ் பற்றி, படிப்பு பற்றி ரொம்ப திட்டமிடுதல், தன்னை தயார்படுத்தி கொள்வது அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்யாமல் கொஞ்சம் லேசியாக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு இந்த சனி பயிற்சி காலம் பலன் தராது. 10ல் சனி இருக்கும்போது 10ல் வந்து இது போல் ஒரு அசுப கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்கு சனி நன்மை செய்யக்கூடிய ஒருவர் 10ஆம் இடத்திற்கு வரார், அது நல்லது. அதனால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் உழைப்பவர்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, எதையாவது கற்றுக்கிறவங்க, நான் முன்னேறணும்னு பாடுபடுறவங்க, இவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். மற்றபடி ரொம்ப லேசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, வேலைகளை தள்ளி போடக்கூடியவர்களுக்கு, எதிர்காலத்தை திட்டமிடலை, அப்படியே போகலாம், லைஃப் எப்படி போதோ போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் பலன் தர மாட்டார். அதனால் யாரெல்லாம் வந்து நிறைய உழைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மிக அதிகமான பலன்கள் இப்போ கிடைக்க போகிறது. அடுத்து யாரெல்லாம் வந்து வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் கூட தன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிறாரோ அவர்களுக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக முன்வந்து செய்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த சனி பகவான் பலனை தருவார். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதை இப்போ கடைபிடிக்கலாம். படிக்கிற பிள்ளைகள் வந்து
அந்த படிப்பையே தெய்வமாக பார்த்து அந்த புத்தகத்தை எடுத்து அதையே கும்பிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, இப்போ ராமாயணம் படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், மகாபாரதம், பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நூல் இருக்கு இல்லையா, அதையே பெருமாளாக நினச்சிப்போம், அதற்கே பூஜை பண்ணுவோம், அதை படிப்போம். ஒரு விக்கிரகமும் அந்த நூல் அந்த புத்தகமும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்குறவங்க அந்த வேலையை வந்து கண்ணும் கருத்துமா பக்தியோடு செய்யணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேர்மையாக நல்ல தரமாக அவங்க செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதையே தான் பரிகாரம் சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அலுவலகமும் உங்களுடைய அந்த வியாபார ஸ்தலமும் தான் உங்களுக்கு கோவில்ன்ற ஒரு நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இருந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். கடகராசி அன்பர்கள், 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வராரு. இதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வரவேற்கலாம். ஒரு புத்தாண்டை கொண்டாடுற மாதிரி கூட நீங்கள் கொண்டாடலாம். ஏன்னா இந்த 9ஆம் இடத்திற்கு வரும்போது அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ நன்மைகளை தருவாரா அப்படின்னு கேட்டால் நேரடியாக அப்படி இல்லை. ஆனால் கஷ்டம் தரக்கூடிய நிலையிலிருந்து அவர் மாறுறார். அஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது வந்து மிக அதிகமான கஷ்டங்களை வந்து ஒருத்தருக்கு தரக்கூடிய நிலை. கெடுபலன்னே சொல்லலாம், அதிக கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு நிலை. ஒருத்தருக்கு எவ்வளோ தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் சுக்குநூறாக அதை வந்து உடைக்கிற ஒரு நிலை தான் அஷ்டம சனியுடைய நிலை. எப்படிப்பட்ட பலவானா பயில்வானா இருந்தாலும் கூட அந்த உடல் பலத்தை மேலே அவருக்கு நம்பிக்கையே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை தரக்கூடியது தான் அஷ்டம சனி. கோடான கோடி சொத்துக்கள் வைத்திருந்தாலும் கூட இது நிலைக்குமா அப்படின்ற ஒரு பயத்தை கொடுத்துரும், அல்லது அதை இழக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும். இதெல்லாம் அஷ்டம சனி செய்யும். அப்போது பெரும் பணக்காரர்கள் வந்து பொருள் சம்பந்தமான பயத்தை அடைந்திருப்பீங்க. பிறந்ததுலேருந்தே நான் பயந்ததே இல்லை, எனக்கு அப்படியே வந்து ஒரு குவியல் புதையல் போல் என்னிடத்துல பொருள் இருக்கிறது, அதனால் பணம் பற்றி நான் என்றைக்குமே கவலைப்படலன்னு சொன்னவங்க கூட அஷ்டம சனி இல்லாததற்கான ஒரு பயம் ஒரு கவலை உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்தவர்களும் கூட ஆரோக்கிய பயம் பெற்று இருப்பீங்க. மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ள நபர்கள் வந்து மன ரீதியாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு பயம் வந்திருக்கும், நம்பிக்கை இழந்திருப்பீங்க. இதெல்லாம் அஷ்டம சனியில் நடந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் முடிவுக்கு வருகிறது. அதனால் நல்லது நடக்கிறது அப்படின்ற ஒரு நிலை, கஷ்டம் முடிகிறதுன்ற ஒரு நிலை. இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடியது எக்ஸாக்டாக உங்கள் கஷ்டம் முடிகிறது. நீங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுறீங்க. துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, கவலையிலிருந்து, பயத்திலிருந்து, மனக்கலக்கத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது. ஏன்னா 9ஆம் இடத்திற்கு சனி வரார். 9ஆம் இடத்தை என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னால் பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம், தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அதை குருஸ்தானமாக நாம் பார்ப்போம். அப்போது 9ஆம் இடம்னு சொல்லும்போது முதல்ல பித்ருன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு தந்தை எப்படி, அதுபோல் இப்போ இந்த சனி வந்து 9ஆம் இடத்திற்கு வர்றது. அப்பா வந்து அந்த குழந்தைக்கு வந்து பள்ளியில் சேர்ப்பார். பிறகு வந்து அந்த குழந்தைய முன்னெல்லாம் வேலையில் கொண்டு போய் சேர்த்து விடுவார். அவர் பார்த்துட்ருக்கிற பிஸ்னஸை சொல்லி கொடுத்து அப்படியே செய்ய வைப்பார். இப்போ வந்து படிக்க வச்சா அந்த பிள்ளைகளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதுபோல் ஒரு அப்பா கூட இருந்து உங்களுக்கு இதெல்லாம் செய்கிற மாதிரி, உங்களை கைட் பண்ணுற மாதிரி, வழி நடத்துகிற மாதிரி இந்த சனி பகவான் உங்களுக்கு இதன் பிறகு பலன்களை கொடுப்பார். அதாவது என்ன பண்ணுவார்னா வழியை காண்பிப்பார், ஆனால் நீங்கள் தான் வந்து உழைச்சி அதை அடைஞ்சிக்கணும். அப்போ இந்த சனியை, இந்த 9ஆம் இடத்து சனியை, இந்த பயிற்சியை அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லிட முடியாது, உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குரு என்பவர் ஒரு சீடனுக்கு, சிஷ்யனுக்கு வந்து ஒரு கலையை, வித்தையை, கல்வியை வந்து போதிப்பார், சொல்லி கொடுப்பார். அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்து அதை வந்து மேலும் மேலும் பெருக்கி கொள்ளக்கூடிய விஷயம் அந்த சிஷ்யனுக்கு தான் இருக்குது. அதனால் அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய குருஸ்தானமாக இது இருக்கிறது. கட்டாயம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாத வழியெல்லாம் தெரிய வரும், கிடைக்காத உதவியெல்லாம் கிடைக்க வரும், நல்ல அறிவுரைகள்லாம் உங்களுக்கு இருக்கும், பக்க பலம் கிடைக்கும். உடன் வந்து நபர்கள் இருப்பார்கள். தனித்து விடப்பட்டது போல் நீங்கள் இருந்த ஒரு காலம் முடிந்து உங்களுக்கு அப்படியே கை தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதனால் இது உங்களுக்கு ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி தேவையோ முக்கியமோ அதுபோல் இந்த 9ஆம் இட சனின்னு சொல்கிறதுனால இதன் பிறகு உங்களுக்கு ஏற்றம், அந்த படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கிறீங்க, நல்ல லிஃப்டாக போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம்.
இது நாள் வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு இருந்த பிரச்சனை, கடனோ நோயோ அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோ அல்லது மன ரீதியான பிரச்சனைகளோ பணம் சார்ந்ததோ எல்லாம் முடியுன்றதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கலாம். ஆனால் இம்மீடியட்டாக கிடையாது. சனி பயிற்சி ஆகிறாரா மார்ச் 6ஆம் தேதி, அப்போ அன்றைக்கே கிடையாது. இதிலிருந்து அந்த விடுபடுறதுக்கான நிலையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. புதுசாக பிரச்சனை வராது, நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். 9ஆம் இடத்திற்கு சனி வரார், அதை பித்திருஸ்தானம் நம்ம சொல்லிட்டோம். கிரகங்களில் பித்திருக்காரகனாக சூரியன் இருக்கார். அதனால் தினந்தோறும் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக என்ன பண்ணலான்னு சொன்னால், நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு முடியும் போதெல்லாம் போயிட்டு வரலாம். அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம். இப்போ பஞ்சபூத ஸ்தலத்தில் வருணஸ்தலம்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். ஒரு அருவி விழக்கூடிய இடத்துல ஒரு கோவில் இருக்கும், அங்கே போயிட்டு வரலாம். ஒரு கடற்கரையில் ஒரு சுவாமி பெருமாள் இருப்பார், அங்கே நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படியாக நீர்நிலை அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு, காவிரி ஆறு, தாமிரபரணி ஆறு, வைகை ஆறுன்னு சொல்லி அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும். கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்த்தோம், பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களே, சனி பகவான் 8ஆம் இடத்துல அடியெடுத்து வைக்கிறார். இதை அஷ்டம சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கடகராசிக்கு நம்ம சொன்ன பலனில் அஷ்டமஸ்தானம், அஷ்டமத்தில் சனி இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு கடுமையானதாக இருக்கும், இன்னமும் உடைச்சு சொல்லணும்னு சொன்னால் கொடுமையானதாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அது போன்ற ஒரு இடத்துக்கு தான் இப்போது சனி வர. இப்படி சொல்லும்போது முதல்ல நீங்கள் அப்போது இதன் பிறகு நான் கஷ்டப்பட போகிறேன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குமா, நிறைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு யோசிக்கிறத விட, எப்படிலாம் பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் சிம்மராசி. சிம்மராசின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் பயமுறுத்தினா பயப்படுறவங்க கிடையாது. சவாலாக எடுத்துக்கொண்டு எதையும் செய்து காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்தாலும் சரி, என்ன வயசு இருந்தாலும் சரி, அதெல்லாம் கவலையே இல்லை. மனதில் எப்போதும் பலம் இருக்கும். மன ரீதியாக நீங்கள் உளப்பூர்வமாக நீங்கள் ஒரு இளைஞராக எப்போதுமே இருப்பீங்க. அப்போ இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் பயம் அறியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர், துணிந்து செயல்படக்கூடியவர். இல்லையே சிம்மராசியிலிருந்து கூட கொஞ்சம் ஒருத்தர் பயப்படுறாரு அப்படின்னு கேட்டால், சூரியன் பலம் இழந்திருப்பார் அவருடைய ஜாதகத்தில். அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க நம்ம சொன்ன நிலைக்குள்ளே தான் இருப்பாங்க. அதனால் இந்த அஷ்டம சனியை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இன்னொன்று, சிம்மராசிக்கு பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்கு கூட அது தெரியாது. யார்கிட்டையுமே போய் சொல்லி அப்படியே எனக்கு அவங்க ஆறுதலாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. சரி, ஓகே, கஷ்டம் வந்தது, அனுபவிக்கலாம், இல்லைனா எப்படி அது ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6, 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக வர. அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சிம்ம லக்னம் ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே வயதுக்கு மீறிய அனுபவம் அவரிடத்துல இருக்கும். அவர் என்ன வயசாக இருக்காரோ, குறைஞ்சொரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பார் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா அந்த சிம்மத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலே கேதுடைய திசையில் பிறக்கணும், சுக்கிர திசையில், சூரிய திசையில் பிறக்கணும். கேது திசையில் பிறந்தால் உடல் ரீதியான கஷ்டங்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க. சுக்கிர திசையில் பிறந்தால் பொருள் ரீதியான கஷ்டங்களை பார்த்துட்ருப்பாங்க. சூரிய திசையில் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் எங்கே போனாலும் படிக்கிற இடத்துல, வேறு எங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எங்கே போனாலும் அவரை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அல்லது வளர்ந்துட போகிறான்னு சொல்லி தட்டி வைப்பாங்க. அப்படின்ற மாதிரி எந்த ஒரு திசையில் பிறந்தாலும் சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்து ஃபேஸ் பண்ணி தெரிஞ்சிட்ருப்பீங்க. எதற்காக இந்த விளக்கம் கொடுக்குறோன்னா, அஷ்டம சனி வருகிறது அப்படின்றதுனால. இந்த அஷ்டம சனியிலையும் கூட ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. முழுக்க 8ஆம் இடத்துல சனி இருந்து கஷ்டம்தான் படுத்துவாரா அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கும்போது அவர் எப்படி செயல்படுவார், குருவுடைய வீட்டில் இருக்கார், அப்போது குருவுடைய தன்மை கொஞ்சம் வந்துடும். அல்லது குரு அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் இல்லையா, அதனால். அப்போ இங்கே ஒன்று, அப்போது அந்த கஷ்டம் கொஞ்சம் குறையும். 100லேருந்து ஒரு 90% அப்படி வந்துடுச்சு. அப்புறம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பயிற்சி ஆகக்கூடிய சமயத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருப்பார். அப்போது குருவுடைய வீட்டிலேயே இருந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால்,
இங்கே மறுபடியும் ஒரு 10%, 20, 80%, அதாவது 20% கஷ்டம் வந்து தானாகவே குறைஞ்சிடும். அதன் பிறகு அந்த சனின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 8 போய் மறையிற. ஏன்னா அஷ்டம சனின்னு சொன்னால் அவர் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதின்றது இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி போய் 8 மறையிறது ராஜயோகம், விபரீத ராஜயோகம். அந்த இடத்துல ஒரு 10% வந்து குறைஞ்சிடும். அதன் பிறகு அவர் 8ஆம் இடத்திற்கு வரார். அப்படி 8ஆம் இடத்திற்கு அவர் வரார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 10ஆம் இடத்தை தான் அவர் டார்கெட் பண்ணுறார். அப்போது எங்கே அஷ்டமசனி யாருக்கு வந்தாலும் 8, 9, 10 3ஆம் பார்வையாக பார்ப்பார் இல்லையா. ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் அஞ்சவே போகிறதில்ல. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நீங்கள் அப்படியே அசாதாரணமாக அதை வந்து அனாயாசமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு அவர் கஷ்டம் கொடுத்தாலும் அதில் நீங்கள் பாதிக்கப்பட போகிறது இல்லை. அப்புறம் 8லேருந்து நேரடியாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது கையில் காசு இருந்தால் நீங்கள் ராஜா மாதிரி செலவு பண்ணுவீங்க, மகாராஜா மாதிரி இருப்பீங்க. கையில் காசு இல்லைன்னு சொன்னால் ஒரு பாமரன் போல் நீங்கள் இருப்பீங்க. ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். அப்போ அதுவும் உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்க்கக்கூடிய ஒன்றில் கவனமாக இருக்கணும். அவர் தனுசை பார்ப்பார் 10ஆம் பார்வையாக, அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக வந்துடும். இப்போ பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அக்கறையாக இருக்கும். அதை நீங்கள் இருந்துட்டிங்கன்னா போதுமானது. 6ஆம் அதிபதின்ற முறையில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும், கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து இந்த சனிப்பெயர்ச்சி ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடலாம். உங்களுடைய அனுபவத்தின் படியே தான் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். என்னென்னா அதிக கடன் வாங்குறது, அதிக கடன் கொடுக்கறது, மற்றவங்களை நம்பி முக்கியமான காரியங்களை விடுறது, ஒரு பிஸ்னஸை வந்து அவங்கள பார்த்துக்க சொல்கிறது அப்படின்ற விஷயங்களை செய்யக்கூடாது. அதன் பிறகு வந்து ஒரு விஷயத்தில் மிக சரியாக தீர்மானம் இல்லை, ரிசல்ட் எப்படின்னாலும் இருக்கலாம், என்னால் வந்து கெஸ் பண்ண முடியலன்னா அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு இயற்கையான ஒரு சுபாவத்தின் படி நீங்கள் இப்போது செயல்படக்கூடாது. மிக நன்றாக உங்களுக்கு பின்விளைவு தெரிந்த விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செயல்படலாம். தெரியாத புது தேசங்களுக்கு வந்து நீங்கள் மீடியேட்டர் மூலமாக போயிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பெரிய அளவிற்கு உங்களுடைய தைரியத்தை பயன்படுத்தி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. இந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் பெரிய அளவிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கலன்னா கூட கஷ்டங்களை உங்களால் குறைத்து கொள்ள முடியும். இந்த கால ஜீவனத்தை உங்களால் நடத்திவிட முடியும். வழிபாடு பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். 2வது காலை வேளையில் கோயிலுக்கு போகிறத பழக்கமாக வச்சுக்கலாம். என்றைக்கெல்லாம் முடியுமோ அன்றைக்கி மட்டும். இன்றைக்கி எனக்கு டைம் இருக்கா, அப்போ நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, படிக்கும்போது என்னுடைய பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வழியில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு கூட நீங்கள் போகலாம். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா, அப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிடுறது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும். சிம்மராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். அடுத்து கன்னிராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சனி வர, இதை கண்டக சனி காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சனியை பற்றி அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, இதெல்லாம் சேர்த்து 7 சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பலன் தராத நிலை தான். அது நல்ல ஒரு நிலையாக அந்த காலத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இது பொதுவானது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு இந்த காலத்திலும் நல்லது நடக்கும். 7ஆம் இடத்துக்கு சனி வர, அப்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அது இருந்துடுமா? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடன்றது குருவுடைய வீடாக வருது. உங்களுடைய ராசிக்கு சனி 5 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கு. அப்போது இதே இப்போ விருச்சிகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் 7ஆம் இடத்துல சனி வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா 3, 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பார். சுக்கிரனுடைய வீட்டில் அவர் இருப்பார். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் 7ஆம் இடத்துல சனி வராருன்னும் போது அது அவருடைய ஸ்தானம் என்ன அப்படின்றதும் மாறுகிறது, அவர் வரக்கூடிய வீடு என்ன அப்படின்றது மாறுகிறது, அங்கு எந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர் பயணிக்கிறார் அதிலிருந்து தான் அவர் பலனை தர முடியும். இது மாறுறது. அதனால் பொதுவாக 7ஆம் இடம் கண்டக சனின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கட்டாயம் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும். நம்ம என்ன சொன்னோம்? நன்மைகளும் நடக்கும் சொல்லியிருக்கோம். நன்மை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. எதனால் அப்படி ஒரு புள்ளி வச்சுருக்கோம்னு கேட்டால், அப்போது இந்த சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கார், கண்டக சனின்னு சொல்கிறோம். 5 குடையவன் 7ல் இருக்கார் அப்படின்றது நல்லது. 5ம் 7ம் தொடர்பு பெறும்போது ஒருவர் ஆசைப்பட்டதை அடைவார், ஒருவர் ஆசைப்பட்டதை அனுபவிப்பார், ஒருவர் விரும்பிய இடத்திற்கு போவார்.
போய் சேருவார், அதாவது ரீச் பண்ணுவார் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா அந்த 5-7 அது வந்து காதலாக தான் இருக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சு வச்சுருக்காங்க. 5-7ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சு, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, பலமாக இருக்கிறாங்க, அதை சுபருடைய பார்வை பார்த்துடுச்சு அப்படின்ட்டுலாம் இருந்ததுன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிவிடுவாங்கன்ட்டு. அந்த லவ்ன்றது அவங்களோட விருப்பம், திருமணம் சம்பந்தமான ஒரு விருப்பம். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பையனை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதை படிக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு தான் போக முடியும், இந்த பிஸ்னஸ் தான் செய்ய முடியும், இந்த ஒரு கண்ட்ரியில் தான் போய் நான் செட்டில் ஆக போவேன், இது போல் ஒரு வீட்டை வாங்குவேன், இப்படி ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் அடைய முடியும் இந்த 5-7 தொடர்பு வந்தால். அது இப்போது இருக்கிறது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு வரார். அதனால் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைய போகிறீங்க. அப்போ உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய குடும்ப சூழல் என்ன, அதை பொறுத்து நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், சரியான ஆசையை பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒரு காலேஜுக்கு போயிருக்கீங்க படிக்கிறதுக்காக. அப்போ அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களாவது படிக்கணும், போன ஜென்ரேஷன் படிக்கலையேன்னு சேர்த்து விட்டுருக்காங்க. அப்போ 5-7ஆம் இடம் வேலை செஞ்சு இந்த காதல் விருப்பங்கள் வருதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையை தான் கொடுக்கும். நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க, வேலை கிடச்சிட்டு, வேலையில் சேர்ந்துட்டீங்க, கல்யாண வயசு வந்துடுச்சு, வீட்லேயும் கல்யாணத்துக்காக பார்க்குறாங்க, அப்போது உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அப்போ நீங்கள் வீட்டில் போய் சொல்லி அந்த லவ் வந்து அரேஞ்சாக பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போது எந்த ஆசை எப்போ படுறோம், யார் போடுறோம் அப்படின்றது இருக்குது. இது சரியாக இருக்கும் பட்சத்தில் சனி அதை 100% நிறைவேற்றி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த அளவிற்கு வந்து திறமை இருக்கிறது, அவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்காரு, அதுதான் லட்சியம்னு சொல்லி எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு, ஆனால் வாய்ப்பே கிடைக்கல. கட்டாயம் இந்த சனி பயிற்சி காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம், வீடு, ஊர் எல்லா வசதியும் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறார், நிறைய பயிற்சி பண்ணார், பல ஆண்டு காலமாக முயற்சிக்கிறார், இப்போ கிடைச்சிடும். அரசியலில் ஒருத்தர் இருக்கார், ஒரு தொண்டனா சாதாரணமாக உறுப்பினராக சேர்ந்ததுலேருந்து பல ஆண்டு காலம் அந்த கட்சிக்காக பாடுபட்டிருக்கார், ஆனால் அவரத்தில் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, அவரத்தில் பெரும் பொருள் இல்லை அப்படின்ற காரணத்தினால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்த சனி பயிற்சி காலத்தில் அந்த வாய்ப்பு தேடி வரும், அட்லீஸ்ட் முயற்சி பண்ணால் கிடைக்கும். அதை நீங்கள் கிடைக்க பெற்று பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா நல்லா நிறைவேற்றி பெயரை எடுத்து கொடுக்க முடியும். உங்கள் பேர் வந்து தலைமைக்கு தெரியக்கூடிய அளவிற்கு போக முடியும். தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஜெயிச்சு காட்ட முடியும், அந்த அளவிற்கு பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த சனி பயிற்சின்னு சொல்லும்போது கண்டக சனி கஷ்டப்படுத்தும் அப்படின்றத தாண்டி உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றும். இப்போ நம்ம சொன்னது எல்லாருமே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஆசைப்பட்டு அடையிற விஷயமா இருக்காது. அதான் என் பேஷன், அதான் என்னுடைய கோல், அதை நோக்கி தான் நான் வந்து பாடுபட்டுட்டு இருக்கேன், பல ஆண்டு காலமாக ஆசைப்படுறேன், முயற்சியும் பண்ணுறேன், பயிற்சியும் பண்ணுறேன், அதுக்காக நிறைய தியாகமும் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்கும். ஒருத்தர் வந்து சயின்டிஸ்டாக வர முடியும் 5-7ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா. நான் ஒன்றை கண்டுபிடிக்கணும்னு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை வந்து கண்டுபிடிப்பார். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதக பலன். கல்வி, உத்தியோகம், தொழில், உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வம், பேஷன், இதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிற காலம் இது. அடுத்து கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதியாக இருந்து 7ல் இருக்கார், ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தீயவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இது நம்ம முதலே சொன்ன மாதிரி பருவ வயதில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலையும் பொருந்தும், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் பொருந்தும், ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் பொருந்தும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதனுடைய ஷேர் வாங்குறீங்க இல்லையா, அங்கேயும் பொருந்தும். அதனால் அவசரப்பட்டு ஒன்றை வந்து நீங்கள் சூஸ் பண்ணவோ செலக்ட் பண்ணவோ கூடாது. ஒருத்தரை நம்பி ஒன்றை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. தீயவர்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கணும். பார்க்கக்கூடிய எல்லாருமே ஸ்கேன் பண்ண நீங்கள் வந்து கற்றுக்கணும். அந்த ஒரு தன்மை உங்களிடத்தில் இருக்கும். ஏன்னா நீங்கள் கன்னி ராசி, புதன் வலுக்கிற ஒரு ராசி அது, சுக்கிரன் வீக் ஆகிற ஒரு ராசி அது. அதனால் புத்தி ஃபஸ்ட்டு வேலை செய்யும் உங்களுக்கு. அந்த ஒரு விஷயத்தை இப்போ ரொம்ப அதிகமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். யாரோடு என்ன பண்ணாலும், பேசினாலும், ஒரு டீல் போட்டாலும், ஒரு கான்ட்ராக்ட் போட்டாலும், நீங்கள் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிப் போனாலும் கூட, பேசினாலும், ஒரு ட்ராவல் பண்ணாலும் கூட, அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணி அப்புறம் தான் அதை செய்யணும். மற்றவங்களால் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு, தொழிலுக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது வரும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முடியும் போதெல்லாம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். பொதுவாக நம்ம வந்து வழிபாடு பரிகாரங்கள் சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த கோவில் தான் அப்படின்னு நிறைய சொல்லலை. ஆனால் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வர,
அப்படி வரும்போது அந்த சனி உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர். உங்களுடைய ராசி கன்னி ராசி, அங்கே சூரியன் இருக்கும்போது தான் புரட்டாசி மாதம் வரும். அது பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய காலம். புரட்டாசி சனிக்கிழமைகள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெருமாள் சம்பந்தமான ஒரு தொடர்பு இருக்குது. அதில் திருப்பதி பெருமாள் சம்பந்தமான தொடர்பு உங்கள் ராசிக்கு இருக்கிறது. அதனால் முடியும் போதெல்லாம் அங்கே போயிட்டு வாங்க. சனிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கிற பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. இந்த சனிப்பயிற்சி காலத்தில் புரட்டாசி மாதம் வரும்போதெல்லாம் விரதம் போன்ற விஷயங்களை கடைபிடிங்க. இந்த சனிப்பயிற்சி அனுகூலமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து துளாராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலனை பார்ப்போம். துளாராசி அன்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மிக அதிகமான நற்பலன்கள் அடையக்கூடிய ராசிகள்னு சில இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் ஆரம்பிக்கிறது. உற்சாகமாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு நீங்கள் இந்த காலத்தை, இந்த மார்ச் மாதத்தை ஆரம்பிக்கலாம். இதிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது அப்படின்றது அர்த்தம். என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லா நன்மைகளுமே நடக்கும். எதனால் இப்படி சொல்கிறோன்னு சொன்னால் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சத்துரு ஜெயம்னு சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். 6ல் ஒருத்தருக்கு சூரியன் இருந்தார்னா அவர் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 6ல் சனி இருக்காருன்னு சொன்னால் அவர் எதிரிகளே இல்லாமல் இருப்பார்னு சொல்லலாம். இல்லை எதிரிலாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த சத்துருவை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி ஜாதகருக்கு இருக்கும். அந்த 6ஆம் இடத்திற்கு சனி வர. அப்போ சத்ரு அப்படின்னு சொன்னால் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டையாயிடுச்சு, ஒருத்தர் விரோதியாக இருக்கார், ஒருத்தர் வழக்கு தொடுத்து இருக்கார், அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது, கூட பிறந்தவங்களே குடும்ப நபர்களே நமக்கு சத்துருக்களாக அந்த டைமில் இருக்கிறாங்க. கணவன் மனைவியே சில சமயத்தில் சத்துருக்களாக மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் கொடுத்து வழக்காடு மன்றங்களில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சத்துருன்னு சொன்னால் இவர் தான்றது கிடையாது, யார் வேணாலும் நமக்கு எதிரியாக வரலான்றது நபர்களை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி நோய் உடன் பிறந்தே கொள்ளும் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிணி உபாதைகள், இந்த விஷயங்களை நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றது 2வதாக சொல்லலாம். அப்போ ஆரோக்கியம் பெறப்போகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம். காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது மேஷத்திலிருந்து 6ஆம் இடம் கன்னி ராசியாக வரும். அந்த கன்னியில் சனி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அடுத்து உச்சத்தை அடையிறதுக்காக காத்துட்டு இருக்கார் அப்படின்றத சொல்லலாம். புதனுடைய நட்பு வீட்டில் அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு அசுப கிரகம்னு சொல்லக்கூடியவர் கேந்திரங்களில், இரட்டைப்படை ஸ்தானங்களில், மறைவிடங்களில் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அதை பார்க்கலாம். அதனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சனி வரார் அப்படின்றது நல்லது. அதாவது எல்லா ராசிக்குமே 6ல் சனி வந்தால் நல்லதுன்னு தான் சொல்லணும். அதில் உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கார். நீங்கள் ஒரு மனை வாங்கினீங்க, ஒரு வீடு வாங்கினீங்க, இல்லை மனை வாங்கி வீடு கட்டினீங்க, இல்லை இருக்கக்கூடிய மனையில் வீடு கட்டினீங்க. இங்கே இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதில் இருந்தால் நான் கடன்காரனாக ஆகிட்டேன், எனக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. அல்லது இப்படிப்பட்ட ஒரு மனை வாங்கி அதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது, தெரியாமல் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டேன். வீடு கட்டி அதில் ஏதோ வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறது. வீடு கட்டக்கூடிய சமயத்தில் எனக்கும் கான்ட்ராக்டருக்கும் அந்த என்ஜினியருக்கும் நடுவில் டேர்ம்ஸ் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மனை வீடு சம்பந்தமாக நீங்கள் என்ன பிரச்சனையெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறீங்களோ அதிலிருந்து விடுபட போகிறீங்க. இது 4ஆம் இடம். வாகனங்கள் வாங்கி அதில் பிரச்சனை கட்டாயம் சரியாது. வாகனங்கள் சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வருமானம் இல்லை, இதன் பிறகு உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே இருக்குது, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், இதன் பிறகு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. 5ஆம் இடத்திற்கு அதிபதி சனி. அப்போ புத்திர பேர் சம்பந்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தேவையில்லாத செலவாயும் போய் அதனால் சைடு எஃபெக்டும் வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல குணமாயிடும். மறுபடியும் அந்த குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு சிறப்பாக பலனை கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்காயிடுச்சு, முதல்ல நம்ம சொன்ன மாதிரினா அது சரியாயிடும். எடுத்த முடிவு சரியாக இல்லாமல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் துலா ராசின்றதுனால உங்களால் எதையும் சரி பண்ண முடியும். ஒன்று நீங்கள் இறங்கி போயிடலாம், அல்லது அவங்கள மாற்ற முடியும் கொஞ்சம் காலத்தில், கொஞ்சமாக அதையும் அப்போது சரி பண்ணிடலாம். பிள்ளைகள் கொஞ்சம் சரியாக இல்லை, தவறான வழியில் போகிறாங்க, சேர்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறீங்க. பிள்ளைகள் எங்கேயோ கண்காணா தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் சரியாக போகிறது. அப்போ உங்களுக்கு உடல் உபாதை, மன ரீதியான கவலை, கடன் பிரச்சனை,
இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத சொத்து அல்லது திருமண வாழ்க்கை எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கான்னா, இப்போ நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட கடனை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி கடன் வாங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரி யாரையுமே நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய காலமாக இது இருந்தாலும் கூட நீங்கள் முடிந்த அளவிற்கு மற்றவங்களை மன்னிக்க பழகலாம். அது உங்களுக்கு நல்ல புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிரிகளை யாரும் இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்திற்கு சனி வரார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்த திதி 6வது திதியாக வரும். நட்சத்திரங்களை பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரைன்ற அந்த ஆருத்ரா நட்சத்திரம் 6வதாக வரும். ஒரு மாதத்தில் ஒன்று திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரத்தில் போய் சிவபெருமானை பாருங்கள், இல்லை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை பாருங்கள். இது 6ஆம் இட சனி பயிற்சியில் அற்புதமான பலன்களை தர்றதுக்கான வழிபாடு. துலா ராசிக்கான சனி பயிற்சி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சியை பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்கள், சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வரார். நேரடியாக நற்பலன் தரக்கூடிய நல்ல சாதகமான இடமா, கெடுபலன் தரக்கூடிய பாதகமான இடமானா ரெண்டுமே கிடையாது, நியூட்ரல், மத்தியமமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அதையே நீங்கள் நல்ல காலமாகவே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது 4 அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கடந்து அதை முடிச்சுட்டு பஞ்சம சனி, பூர்வ புண்ணிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக அவர் மாறுறார். அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவிற்கு கெடுதல்களை தரப்போகிறது இல்லை. 5ஆம் இடத்திற்கு சனி வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 5ஆம் இடம் குருவுடைய வீடாக, அந்த குருவுடைய வீடு மீனமாக இருக்கிறது. அதில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். இடையில் அவர் வக்கரமாகி மீண்டும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலமும் இருக்கிறது. இதற்கேற்றவாறு பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த சனிப்பயிற்சி காலம் முழுக்க ஒரே மாதிரியான பலனான கிடையாது, இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ இந்த 5ஆம் இடத்துல சனி வரார் அப்படின்னு சொன்னால், விருச்சிக ராசி அன்பர்கள், திருமணமானவர்கள், புத்திர பேரு சம்பந்தமான தடை தாமதத்தில் இருக்கிறீங்க, எனக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா, இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுக்கு தீர்வை கொடுத்துரும், ஆன்சர் பதிலை கொடுத்துரும், பதிலாக குழந்தையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான் எப்படி குழந்தையை கொடுப்பாரு? அவர் என்ன புத்திர காரகனா என்ன, இல்லை சுபகிரகமா அவர், இல்லை ராசிக்கு 5ஆம் அதிபதியா அவர் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் 5ஆம் இடத்திற்கு வரார், அது புத்திரகாரகன் குருவுடைய வீடாக இருக்கிறது. இதையும் தாண்டி சனின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை இந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இருக்கக்கூடிய இடத்தை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் கஷ்டம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் சனி பார்வை அப்படின்னு சொல்கிறது, குரூரமான பார்வை, கெடுதலான பார்வை அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் சில பேர் சனி பகவானை நேரடியாக நின்று தரிசனம் பண்ணக்கூடாது, அவருடைய பார்வை பட்டுடும், ஏதாவது ஒரு பக்கத்தில் நின்று தான் அவர் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லா சுவாமிக்குமே பொருந்தும். எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபடும் போதும் நேராக எதிரில் நின்று அந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது. தெய்வத்தை அந்த சுவாமியுடைய வலப்புறமோ இடப்புறமோ நின்று தான் நம்ம வழிபடணும். ஏன்னா சுவாமிக்கு நேர் எதிராக சுவாமியுடைய வாகனங்கள் இருக்கும். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும், பிள்ளையார் இருந்தால் மூஞ்சூர் இருக்கும் இல்லையா, முருகர் இருந்தால் மயில் இருக்கும், சில இடத்துல யானை இருக்கும், சிவபெருமான் இருந்தால் நந்தி இருக்கும். அப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு வாகனம் எதிரில் இருக்கும், அதுக்கு நடுவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுவும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடுவில் வரக்கூடாது, அது தர்மம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நேர் எதிரில் நின்று கும்பிடக்கூடாது சனியை சொல்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். இதுலேருந்து நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த சனியுடைய பார்வை அப்படின்றது கடினமானதாக இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கக்கூடிய வீடு பலப்படும். அந்த வீட்டை ஸ்திரப்படுத்திட்டு தான் அவர் கஷ்டம் கொடுப்பார். எதையாவது கொடுத்துட்டு தானே ஒருத்தர் கஷ்டப்படுத்தணும். நமக்கு ஒருத்தர் ஒரு வேலையை கொடுக்கணும், சேலரியை கொடுக்கணும், அப்போ தானே நம்ம வேலை வாங்க முடியும், கஷ்டப்படுத்த முடியும். நமக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும், அப்போ தானே அந்த ஆசிரியர் நம்ம தப்பு பண்ணால் தண்டிக்க முடியும். அப்படி யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு எதையுமே செய்யாமல் அவர் தண்டனை கொடுக்கவே முடியாது. அரசாங்கம் கூட ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த ஒருத்தரை பாதுகாக்குது அரசாங்கம் அந்நிய சக்திகளிடத்தில் இருந்து. நிறைய சேவைகள் அவருக்கு கல்வி, மருத்துவம் இதெல்லாம் கொடுக்குது, சாலை வசதி போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்குது. அப்புறம் தான் தப்பு பண்ணால் தண்டிக்குது. அதே போல தான் சனியும்
உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு அப்புறம் தான் கஷ்டம் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துட்டா அந்த நன்மையில் ஒன்று புத்திர பேராக இருக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசியில் கணவனோ மனைவியோ ஒருத்தர் இருந்தாலும் கூட அந்த புத்திர பேர் சம்பந்தமாக உங்களுக்கு பலன் இருக்கிறது. அதற்காக ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுன்ற நிலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்காக பிரார்த்தனை செய்தால் போகிறோம் உங்களுக்கு கிடைச்சிரும்னா அதை நீங்கள் நம்பிக்கையாக செய்யணும். அடுத்து பூர்வீக சொத்து, அது இருந்தும் கூட அனுபவிக்க முடியல, எனக்கு கிடைக்குது இல்லை அப்படின்றத தாண்டி என்னுடைய பெற்றோரும் என்னுடைய பார்ட்னரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சம்பாரித்தாங்க, அதை சேர்த்து பாதுகாத்து வச்சாங்க, காத்து வச்சாங்க, அதை நான் அனுபவிக்க முடியாமல் போனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. அந்த ஒரு நிலை இப்போது முடியும், பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியும். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாது. குலதெய்வம் தான் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும், குலதெய்வ வழிபாடு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த காலத்தில் முயற்சிக்கும் போது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் நேரடியாக கிடைக்கக்கூடிய பலனாக எடுத்துக்கொள்ளலாம். கல்வி சிறக்கும். 5ஆம் இடத்தை அறிவு ஸ்தானம்னு சொல்லுவோம், 5ஆம் இடத்தை ஞானம் புத்தி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட 5ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நல்லா படிக்க முடியும். சனி நேரடியாக படிப்பை தரார் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள முடியும், ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விருப்பமான பாடத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகலாம், அதற்கான ஒரு பலன் இருக்கிறது. சில பேரால் பல காலம் முயற்சி செய்தும் கூட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியாது. சில பேரால் சிஏ கம்ப்ளீட் பண்ண முடியாது. சில பேர் இப்போது நீட் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலம் அதில் வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கான்னா கட்டாயம் இருக்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலம் இது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் புண்ணியம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிற மாதிரி தர்மம் செய்து கொண்டே இருங்க. இதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, செய்ய வேண்டியது. வழிபாடும் பரிகாரமும் அதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும், உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தர்மம் செய்யணும். மிகப்பெரிய தனவான், மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் சுவாமிக்கு அப்படியே பொற்கூரையே வேந்து கொடுக்குறாரு, அப்படியே தங்கத்திலே கவச்சம் சாத்துறாருன்னு வச்சுக்கிட்டா, ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தாலும் போதும், ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலும் கூட போதும். ரெண்டும் கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அதனால் அதை நீங்கள் செய்யலாம். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்காக அன்னதானம் செய்யலாம், வஸ்திர தானத்தை நீங்கள் செய்யலாம். வெயில் காலங்களில் நீர்மோர், பானகம், சாதாரணமாக குடிக்க தண்ணி, இதை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பானையில் வச்சு எல்லாரும் தண்ணி குடிக்கிற மாதிரி, பறவைகள் விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி, ஏதாவது ஒன்றின் மூலமாக புண்ணியம் வர மாதிரி ஒரு தர்மத்தை செய்யுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலம் சாதகமாக இருக்கும். தனுர் ராசி அன்பர்கள், சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வர நேரடியாக இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு சொல்லணும்னா இதை சாதகமான நிலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்தை அர்த்தாஷ்டம சனி காலம்னு சொல்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது. அந்த இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்திற்கு வராருன்னா கொஞ்சம் அது தொய்வு தான். ஆனாலும் முழுமையாக கெடுபலன் இல்லை. இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப மந்தமாக இருக்கிறதோ, நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு காலமோ கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சனி பகவான் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுப்பார், கஷ்டங்கள்னால் எதையெல்லாம் தருவார், எங்கே இருக்கும்போது எப்படி செயல்படுவார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது எப்படி செயல்படுவார், வக்கரமாக இருக்கும்போது எப்படி செயல்படுவார், இப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது மிக சிறப்பாக சுலபமாக அதை எதிர்கொள்ளலாம், வெற்றி பெற்று விடலாம். தராத பலனை கூட நம்ம போராடி பெற்று விடலாம். அது உங்களால் முடியும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. அப்போ குருவுடைய தன்மை கட்டாயம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்வது, உங்களுக்கு நல்லது சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வது, தர்மம், அதுபோல் குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், பூஜை புனஸ்காரங்கள், இதையெல்லாம் நம்பி விரும்பி ஈடுபட்டு செய்யறது. அதே போல் கருணையாக இருந்து பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுறது, இதெல்லாம் இயற்கையிலேயே உங்களிடத்தில் இருக்கும். தீய வழியில் போய் பொருள் ஈட்டக்கூடிய எண்ணமும் பெரும்பாலும் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்காது. பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கௌரவமான வழியில் கிடைக்கிறதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலை இருக்காது. அதனால் அர்த்தாஷ்டம சனி காலத்திலையும் கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, சனி அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்திற்கு வர ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா அது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சுகத்தை விட்டுடணும். சுகமாக இருக்கிறதுக்கு தானே வாழ்க்கையே, அதுக்காக தானே இந்த பலனையே பார்க்குறோம்.
நல்லது நடக்குமா, சுகமாக இருப்போமா, வளர்ச்சி அடையுமா, நிம்மதியாக இருப்போமான்ட்டு. அதையே தியாகம் பண்ண சொன்னால் அப்புறம் எதற்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், நேரடியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஓய்வு நேரத்தை கொஞ்சம் குறைக்கணும். வேலை பார்க்குற நேரம், படிக்கிற நேரத்தை அதிகம் பண்ணணும். இதை பண்ணால் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சுகவீனத்தை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படுத்த மாட்டார். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கேரக்டர். 12 இடங்கள் இருக்குது. அதை 4ஆம் இடத்தை ஒருத்தருடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேரக்டருக்கான இடமா சொல்கிறாங்க. காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் அதிபதி, அந்த 4ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய ஒருத்தர் சந்திரன். அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒருத்தராக குரு இருப்பார். அதுலேயும் அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் உச்சம் பெற ஆரம்பிப்பார். அதனால் அந்த 4ஆம் இடத்தை வந்து நடத்தைக்கான ஒரு ஸ்தானமாக சொல்லுவோம். இதை ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். எல்லாருக்குமே உலகத்தில் பொழுதுபோக்கு, ஓய்வு, கேளிக்கை, உல்லாசம், தாம்பத்தியம் இதெல்லாம் கட்டாயம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து எப்பப்போ அதுக்கான நேரமும் அப்படி நீங்கள் வச்சுக்கணும். இப்போது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் வாரத்தில் மற்ற நாள்லாம் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி நீங்கள் அந்த ஓய்வு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் குறைத்து கொள்ளும். ரெண்டாவது, அந்த 4ஆம் இடம் சொல்லும்போது உங்களுடைய நடத்தை, கேரக்டர், ஒழுக்கம் போது அதை ஏற்கனவே நல்லா இருக்குது, இன்னும் பலப்படுத்திக்கணும். மூன்றாவது, 4ஆம் இடம் சொல்கிறது வந்து கல்வி. கல்விக்கு முக்கியத்துவம் தரணும். படிக்கிற பிள்ளைகளும் சரி, படித்து முடித்தவங்களும் கூட தன்னுடைய வேலையை இன்னும் நன்றாக செய்வதற்கு கற்றுக்கொள்ளும். தன்னுடைய பிஸ்னஸை இன்னும் எவ்வளோ நல்லா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதை எந்த அளவிற்கு வந்து தரமாக கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான சேவைகள் எல்லாம் எப்படி சிறப்பாக கொடுக்க முடியும் அப்படின்றத, லாப நோக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுபோல் மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் அது கொடுக்கும். அப்புறம் 4ஆம் இடம் சொல்லும்போது ஒருத்தருடைய மனை, வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்கும். அதனால் அது நமக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறதுக்கான முக்கியத்துவத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். சேர்த்து வைக்கிறது ஒரு பலனா அப்படின்னு கேட்டால் நல்ல பலன் தான். அது எப்படின்னு கேட்டால், சனி அங்கே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது போல் மனை, வீடு அமையும். சில பேருக்கு 4ஆம் இடத்துல சனி வரும்போது செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் அமையும். நீங்கள் ஒரு வாகனம் வாங்க போகிறீங்கன்னா, இல்லை நான் வாங்கினா புதுசாக தான் வாங்குவேன்னு பிடிவாதமாக இல்லாமல், ஓகே இந்த காலத்தில் சனி 4ல் இருக்கிறதுனால நமக்கு பழைய வாகனம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வீடு வாங்க போகிறீங்களா, புது வீட்டை விட பழைய வீடு உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிரும். உங்களுடைய பட்ஜெட்டில் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பழைய வீடு வாங்கணுமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த வீடை வாங்கலாம். வீடுன்றது வந்து ரொம்ப காலம் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போது நம்ம இந்த ஒரு 2 வருஷத்துக்காக அதை வாங்கணுமான்னா எப்போ வாங்குறீங்கன்றது முக்கியம். அப்போ நீங்கள் பழைய வீடுகள் அமைந்தால் வாங்கலாம். செல்ல பிராணிகள் அல்லது வந்து விலங்கினங்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கலாம். 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது முதல்ல பார்த்தாச்சு, கேரக்டர். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது, இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கேரக்டரை மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கவனிக்கணும். பரிகாரம் என்ன அல்லது வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் இடத்துல சனி இருக்கார், அது குருவுடைய வீடாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அதாவது இந்த சுகஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் அந்த சாப்பிட்றதுன்றது ஒரு சுகம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு வேளை வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுமா அல்லது ஒரு நாள் இருக்க முடியுமா? வயது, ஆரோக்கியம், உடல் உபாதைகளை பொறுத்து இதை நீங்கள் தீர்மானம் பண்ணணும். குழந்தைகளும் வயசானவங்களும் கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடியவங்களும் இதுபோல் நோயாளிகளும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் தங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது அல்லது ஒரு நாள் ஏகாதசி போல், இதுபோல் ஏதாவது ஒரு விரதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதை கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனுராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள், பரிகாரங்களை பார்த்தோம். அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு வர ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 7.5 சனி முடிகிறது. 7.5 சனி முடியுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அது. ஆனால் இதையும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம வழக்கமாக சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி கும்பத்தில் சனி இருக்கும்போது 7.5 சனியுடைய கடைசி பார்ட், அது ஒரு பாத சனியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சனி வந்து சொந்த வீட்டில் இருந்தார்.
ஆட்சி பலத்தோடு சேர்ந்து மூலத்திரிகோண பலம்ன்றதும் அந்த ராசியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. காலபுருஷனுடைய 11ஆம் இடத்துல அவர் இருந்தார். இதெல்லாம் ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை. இப்போ 3ஆம் இடத்திற்கு வராரு சொல்லும்போது நேரடியாகவே உங்களுக்கு நல்லது தான். 3 சனி வந்து ரொம்ப நல்லது. அப்போது இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய சனின்னு சொல்கிறது 7 சனி முடியறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. வேறு ராசிகளுக்கு அது பொருந்தும். அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கூட அவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி தான், அவர் வந்து பலமாக இருக்கார். இதையே கூட கும்பராசிக்கு இன்னொரு வீட்டில் மகரத்தில் சனி பலமாக இருந்தாலும் கூட 12ஆம் இடமான விரயஸ்தானமாக அது போகும். ஆனால் மகரத்துக்கு வந்து 2ஆம் இடமான தனஸ்தானமாக அது இருக்கிறதுனால அங்கே சனி இருக்கும்போது நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனால் வருமானத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஃபேமிலியை மிஸ் பண்ணி போய் தனியாக இருந்து சம்பாதிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போது உங்களுக்கு இப்போது இந்த 3ஆம் இடத்தில் சனி வரும்போது என்னென்னா டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். மனைவியை, குழந்தைகளை, தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து வெளியூரில் வேலை பார்த்த ஒருத்தர், அது ரொம்ப எனக்கு நல்லா இருக்குது, நான் அங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னா வேற, இல்லை திரும்ப நான் இங்கே வரணும் அப்படின்னா, இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்திருந்து வேலைக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சகோதர பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லபடியாக இருக்கும். சகோதரர்களோடு ஒத்து போல, அது ஏதோ ஒரு தகராறு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பொறாமப்படுறது, அம்மா அப்பா ஒருத்தர் மேலே தான் பாசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, ஒருத்தருக்கு தான் நிறைய செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறது, அவரை படிக்க வச்சாங்க என்னை படிக்க வைக்கல, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணாங்க நிறைய செஞ்சாங்க எனக்கு அது அப்படின்ற மாதிரிலாம் எந்த வகையில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இப்போது சேர்ந்து ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து வரும். சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பலமடையும். 3 சனி வரும்போது சகோதரர்களுக்கு பிரச்சனை தானே வரணும். சகோதர ஸ்தானத்தில் சனி வந்தான்னா இதை 2 விதமாக மறுக்க முடியும். ஒன்று, சனி உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்களுக்கு நல்லது செய்யணும், சகோதரருடைய சப்போர்ட் இருந்தால் நல்லது தானே நமக்கு, அதை கொடுப்பேன். 2வது, சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் எப்பயுமே ஸ்ட்ராங் பண்ணுவேன், ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு அந்த சகோதர பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்கள் இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இந்த காலத்தில் கிடைப்பார். படிக்கிற இடத்துலையோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, புதுசாக போய் இருக்கிற இடத்துலையோ, அப்படி நீங்கள் ஆஸ் அ பிரதராக நான் நினைக்கிறேன், ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியும். அந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. மிகச்சிறந்த பலனாக என்ன சொல்லலாம்னா, நீங்கள் என்னெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். 3ஆம் இடத்தை என்ன சொல்லணும்னா தன் முயற்சி, சுய முயற்சி அப்படின்னு சொல்லுவோம், துணிவு, தைரியம் அப்படின்னு சொல்லுவோம், நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம், காரிய ஜெயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சனி வர்றதுனால நீங்கள் தைரியத்தோடு ஒன்றை நம்பி செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இது உறுதி, 100%. நீங்கள் வெற்றி பெறலைன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதை முழுசாக நம்பலை, இல்லை முழுசாக நீங்கள் அதற்காக உழைக்கலை, அது கிடைக்கும்ன்ற அந்த ஒரு தைரியம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். படிப்போ, வேலையோ, பிஸ்னஸோ உங்களுக்கு வந்து நம்பிக்கையோடு துணிந்து தைரியமாக இருக்கும்போது கட்டாயம் கைகூடக்கூடிய ஒரு காலம்னு இதை சொல்லலாம். இந்த 3ஆம் இட சனி அவ்வளோ சிறந்த பலனை உங்களுக்கு தருவார். அதன் பிறகு இந்த 3ஆம் இட சனியில் வேறு பலன்கள்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஃபெயிலியரான விஷயங்களை செஞ்சு சக்ஸஸ் பண்ண முடியும். அது தேர்வு தோல்வி அடைஞ்சிருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் எழுதுனீங்கன்னா வெற்றி. நிறைய இன்டர்வியூக்கு போயும் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சிடும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுக்கு மேற்பட்ட முறையை செஞ்சு கூட நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், ஆனால் வேலைக்கு போகிற விருப்பமே இல்லை, நான் முழுக்க பிஸ்னஸ்க்கான ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வரும். திருமணத்திற்காக நிறைய முயற்சி செஞ்சும் கூட கைகூடல, இப்போ கிடைக்கும். புத்திரப்பேர் தடையாயிட்டே இருக்குன்னு சொன்னால் இப்போ கிடைக்கும். வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும். இப்படி எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அந்த நம்பிக்கையும் தைரியமும் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடக்கூடாது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுபோல் குருட்டு தைரியம், குருட்டு முயற்சியை செஞ்சிடக்கூடாது. எதை செஞ்சாலும் பக்கவாக ஒரு பிளானோடு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வேலையை கற்றுக் கொடுத்த குருவை வழிபட்டு வேலையை செய்யுங்க. படிக்கிறீங்களா, அவங்களுடைய ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு தெய்வம். அவங்க சேலரிக்கு அவங்க வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி இப்போது கொஞ்சம் பேர் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவர் அந்த பொசிஷனுக்கு வராருன்னா அந்த ஜாதகத்தில் குருவுடைய தன்மை இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதுபோல் வேலை பார்க்கும்போது அந்த
வேலை சொல்லி கொடுத்தவங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள நீங்கள் வழிபடுறது, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா நன்மைகள் செய்கிறது, அவங்கக்கிட்ட வாழ்த்துக்களை பெறுவதுன்னு சொல்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். அதுபோல் விநாயகப் பெருமான் வழிபாடு, முழுமுதற் கடவுள். 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எந்த ஒரு செயலையும் விநாயகப் பெருமானை வழிபட்டு ஒரு சதுர் தேங்காய் போட்டு உடைச்சிட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அற்புதமாக உங்களுக்கு காரிய ஜெயமானது உண்டாகும். மகர ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து கும்பராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி ராசியில் இருக்கார். அங்கிருந்து 2ஆம் இடத்திற்கு மீனத்திற்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இது மத்தியமமான ஒரு காலம்தான். மிகச்சிறந்த பலனாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமான கெடுபலன்னு சொல்லக்கூடிய நிலையிலையும் இந்த 2ஆம் இட சனி வரலை. 7 சனியில் வருதே, பாத சனியில் வருதே, அப்போது தீய இடங்களில் தானே இருக்குன்னா அது வேறு ராசிகளுக்கு வேணால் பொருந்தலாம். உங்களுக்கு அவ்வளோ பெருசாக அது 7 சனியுடைய கடைசி பாட்டு ரொம்ப கஷ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளாக மீன ராசிக்கு பலன் சொல்லும்போது அடுத்த சனி பயிற்சியில் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு சனி வருவார். அப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி சாதகமாக சொல்ல முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடையும் போது கேதுவுடைய சாரத்துக்குள்ளே என்டர் ஆகிறார். அந்த பயணத்தை, அந்த பலனை ஆரம்பிக்கிறார். சூரியனுடைய சாரத்தில் போய் முடிக்கிறார். அப்போது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும், கவனமாக இருங்க, சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. 2ஆம் இடம் குருவுடைய வீடாக இருக்குது. ஃபஸ்ட்டு குருவுடைய நட்சத்திரத்தை தொடங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுயச்சாரத்தில் இருப்பார். உத்திரட்டாதி 1, 2, 3, 4ன்னு சொல்லி 4 பாதங்களில் அவர் இருப்பார். அப்படி உத்திரட்டாதியில் இருக்கும்போது முதல் பாதம் அவர் சிம்மத்துக்கு வந்தாலும் அம்சத்தில் 2ல் கண்ணில் இருப்பார், 3ல் துலாத்தில் இருப்பார். அப்போ அதெல்லாம் அந்த பாதங்கள்லாம் பெருசாக பிரச்சனைக்குரியது கிடையாது. அப்புறம் அவர் புதனுடைய சாரத்தில் இருப்பார். புதன் சனி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு யோகம். அதனால் 2ல் சனி வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு கிடையாது. ஆனால் மத்தியமான பலனாக தான் அதை எடுத்துக்கணும். சரி, இப்போ என்ன பலன் கிடைக்கும்னா பணத்தை சேர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு விரய சனி நிறைய இழந்தீங்க, ஜென்ம சனி சம்பாதிக்க முடியாமல் மந்த நிலை முடக்கம்ன்றது வந்துடுச்சு. அதான் என்ன ஆச்சுன்னா விரய சனியில் எப்படி சேர்த்து வைக்கணும், வரதை எப்படி சம்பாதிக்கிறதான வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் தெரியாமல் விட்டுட்டீங்க. இல்லை சேர்த்து வச்சதை தவறாக செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க. ஜென்ம சனியில் அனுபவங்கள்லாம் கிடச்சிருச்சு, என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுது. ஆனாலும் எதுக்குமே முடியல, வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கல, இல்லை செஞ்சாலும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. அந்த நிலையெல்லாம் இப்போ முடிஞ்சு 2ஆம் இடத்திற்கு வரார், தனஸ்தானத்திற்கு வரார். அது குருவுடைய வீடு, சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. அப்போ உங்களிடத்துல செல்வம் சேரும். அப்போது 7 சனியில் கடைசி பாட்டு பாத சனி, இதை கடந்து வந்துருங்க, அப்புறம் சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் பெரும்பாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது செல்வம் சேரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இந்த சனி யாருன்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தினுடைய 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, ஜீவன லாபஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல வரும்போது வேலை மூலமாக வருமானத்தை கொடுக்கவராக இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்டவர் 2ஆம் இடத்திற்கு வரார். அதனால் வேலை மூலமாக வருமானம் அதை உங்களுக்கு கொடுப்பார். அப்புறம் சனி புதன் சாரங்கள்னு சொன்னோம் இல்லையா, அப்போ சனி சாரன்னும் போது உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாக உணர்வு. அப்போது அவ்வளோ நல்ல வேலை பார்க்குறது, படிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது. புதனுடைய சாரத்துக்கு வரும்போது அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக சமயோசித்தமாக செயல்படுறது, எல்லா சான்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணுறது, எல்லா வகையிலையும் ஆதாயம் அடையிறது, அதையும் சேர்த்து வைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம். சுபருடைய குருவுடைய வீட்டில் இருக்கார், தனஸ்தான அதிபதி குரு. அதனால் இந்த சனி பயிற்சியில் செல்வம் சேரும். குடும்பம் ஒன்றுபடும். குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தால் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குடும்ப நபர்கள் கூட பிறந்தவங்களோட, ஏன் ஒரு சில பேருக்கு பெற்றோரிடையே இப்போ கருத்து வேறுபாடு தான், ஏதாவது கோச்சிட்டு கிளம்பி போயிடுறது. அவங்க சொல்கிறது நல்லதாக கூட இருக்கும், ஆனாலும் படிப்பு விஷயத்துலையோ கல்யாண விஷயத்துலையோ ஏதோ ஒன்று கோச்சிக்கிறது. அப்படிப்பட்டவங்களாம் இப்போது சரியாயிடுவீங்க, புரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவியிலேயே பிரிவு, கருத்து வேறுபாடு, பிரிஞ்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அப்படி இந்த 2ஆம் இடத்துல சனி வர்றது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதன் பிறகு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நிலைக்கு வருவீங்க. ஏன்னா 2ஆம் இடம் மூலமாக பணத்தை சேர்க்கணும்னு சொல்லும்போது ஒரு தொழிலை ஆதாரமாக வச்சு தான் அதை சேர்க்க முடியும் அப்படின்றது.
ராசியாதிபதியே இப்போ 2ல் இருக்காருன்றதுனால கூட இருக்கக்கூடியவங்களாம் சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் வேலை பார்க்குறது, டீம் ஒர்க் பண்ணுறது, குடும்ப நபர்களோடு சேர்ந்து நல்ல முடிவுகள்லாம் எடுத்து அதை செயல்படுத்துறது, நன்றாக பேசி திட்டமிட்டு ஒரு செயலை வந்து நீங்கள் தொடங்கிறது செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அந்த 2ல் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அனுபவத்தின்படி நீங்கள் பேசுவீங்க. 2ல் சனி இருந்து கெட்டுட்டார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்ன இல்லையா மேஷத்தில் நீச்சம் அடைகிறது, கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறது உதாரணமாக சொல்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவங்க பேச்சினால பிரச்சனைகளே உண்டாகும். ஆனால் இப்போது குருவுடைய வீட்டில் இருக்கார், நல்ல சாரங்களில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அனுபவப்பட்ட பேச்சாக அது இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப யோசித்து நிறுத்தி நிதானமாக பேசினார்னா நிறைய ஒரு பேச்சினால் கஷ்டப்பட்டுருக்காரு, தப்பாக பேசியிருக்காருன்ற மாதிரி யாராவது சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படி அந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேசி நல்ல பேர் வாங்கிட்டு வர்றது, காரியம் சாதிக்கிறது, இந்த பலன் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து பணம் சேர்க்கக்கூடிய காலம். யாரெல்லாம் தவறான வழியில் தீய வழியில் விதி மீறலாக பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் 7.5 சனியாக பாத சனியாக இது வேலை செய்யும். செய்கிற தப்பு கட்டாயம் தெரிஞ்சிடும், மாட்டிப்பீங்க. அதே போல் தவறாக பேசிட்டீங்கன்னு சொன்னால் உடனே வருந்தி நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும், சாரி கேட்டுடணும். இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் வந்து நல்ல வழியில் உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணமாக இருக்கணும், அப்படி பார்த்துக்கோங்க. பேச்சு அனுபவ பேச்சாக இருக்கணும். சில சமயத்தில் தவறாக பேசிட்டாலும் ஒத்துக்கணும், அதை திருத்திக்கணும். இது கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களை அனுசரித்து தான் நீங்கள் இருக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. குடும்ப நபர்களுடைய தயவு துணையே எனக்கு வேண்டாம், நான் உன்னை நம்பி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது. இதில் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படியே அர்த்தநாரீஸ்வரர் நம்ம பார்ப்போம் இல்லையா, சிவன் வேறு சக்தி வேறு இல்லாமல் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படி பார்க்கலாம். சோமாஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய வழிபாடு சன்னதி இருக்கும், அங்கே வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு சொல்லியிருப்பாங்க, அப்படிப்பட்ட வழிபாடு செய்யலாம். வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அப்படி தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை முடியும் போதெல்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். கும்பராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து மீனராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, சனிப்பயிற்சி எப்படி இருக்கும்? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்பராசியிலிருந்து மீனராசி உங்களுடைய ராசிக்கு தான் சனி வரார். இதை ஜென்ம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ம சனி அப்படின்னு சொல்லிட்டாலே பெருசாக விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு கடினமான காலம்தான் அப்படின்றது வந்து எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். ஆனால் எப்படியெல்லாம் இதிலிருந்து நாம் தற்காத்து கொள்ள முடியும், கடினமான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க முடியும், கஷ்டங்களை குறைத்து கொள்ள முடியும். இந்த காலத்திலே வாழ்ந்து தானே ஆகணும், பொருளீட்டு தானே ஆகணும், படித்து தானே ஆகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லதெல்லாம் பார்க்கணும், இதையும் செய்தானே ஆகணும். அப்போ எப்படி அதெல்லாம் செஞ்சால் அது நல்லா நமக்கு நடக்கும், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன விளக்கங்கள் இந்த சாஸ்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கும்போது, முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ராசிகளில் பெரிய ராசி சிறிய ராசிகள்னு இருக்கிறது. அதாவது பெரிய ராசிகள்னு சொல்லும்போது அந்த ராசிக்குள்ளே கிரகங்கள் வரும்போது அதிகமான காலங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதற்கு இன்னும் சில புரிதல்கள் இருக்குது. அப்படி உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் சீக்கிரமாக இந்த சனிப்பெயர்ச்சியை முடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அம்சம் வரும். அதை வந்து ஒன்றாக எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போதும் அந்த சனி வந்து ஜென்மத்துக்கு வராரு, எந்த ஸ்தான அதிபதியாக இருந்து வரார் அப்படின்றத பார்க்கணும். அப்போ அவர் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் வந்து வராரா, மாரகாதிபதியாக இருந்து ராசிக்கு வராரா, பாதகாதிபதியாக இருந்து ராசிக்கு வராரா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 11, 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரார். அப்போ கொஞ்சம் பிரச்சனை குறையுது. இது ரெண்டாச்சு. மூணாவதாக, அப்படி ஜென்ம சனியாக வரும்போது அவர் நீச்சம் அடைகிறாரா, கேதுடைய சாரத்தில் அவர் வருகிறாரா அப்படின்றத பார்க்கணும். அது இப்போது கிடையாது. குருவுடைய வீடாக உங்களுடைய ராசி இருக்கிறது, குருவுடைய தொடர்பில் வரார். ரெண்டாவது, இந்த இடத்துல அவர் வந்து நீச்சம் அடையலை. இந்த இடத்துல அடுத்து வரக்கூடிய சாரங்களும் குரு சனி புதனாகத்தான் இருக்கிறது. அப்போது இதையெல்லாம் நீங்கள் வந்து என்ன எடுத்துட்டு ஒரு நம்பிக்கை பெறலாம், ஆறுதல் அடையலாம். ஜென்ம சனி கடினமானது தான், ஆனால் மீனத்திற்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை, அப்படியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் இது. ரெண்டாவது,
இதை மிகச்சரியாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்காக இந்த காலத்தில் முயற்சி செய்யக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு +2 முடிக்கிறீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லலை. நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய நேரத்தை வேறு பல விஷயங்களை பல்துறை வித்தகராக ஆகிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நிறைய படிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். அப்படி செய்யும்போது இந்த ஆர்ட்ஸ் காலேஜை முடித்து நீங்கள் அடுத்து பிஜி போகும்போது ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பலனானது கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப சின்னதாக தான் பண்ணுவேன், பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் நான் நிறைய முதலீடு பண்ணுவேன், காசு இருந்தால் கூட, அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்கணும். வேலை பார்க்குறவங்க வேலை வந்து கஷ்டமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, கண்ணுக்கு தெரிஞ்சு வேலை கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இதையே அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன், இதை விட்டுட்டு நான் ஆசைப்பட்டு வேறு வேலைன்னு போய் அதில் வேறு தெரியாத கஷ்டங்களை படுறதுக்கு தயாரில்லை. அப்படியாக நீங்கள் முடிவெடுக்கலாம். இப்போ நம்ம சொன்னதில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். யாரையுமே ஜென்மசனி காலம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஜென்மசனியில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, வேலையில் தப்பாயிடும், வேலைக்கு போகும்போது ரொம்ப ரிஸ்க்கு, படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதை சரியாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்றதான் சொல்கிறோம். ஏன்னா ஜென்மசனியில் மிக 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 முக்கியமான ஒன்று, நீங்கள் ஓய்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. வேலையெல்லாம் ஜாஸ்தி இல்லாமல் லீஷியராக நீங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். உங்களுக்கு வந்து உடல் வேணால் சுகப்படலாம், ஆனால் மனசு வந்து உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. தவறான எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எதிர்மறை சிந்தனைகளாக வரும், நெகட்டிவ் தாட்ஸாக தான் உங்களுக்கு வரும். அப்போது தூங்குறீங்கன்னா கூட கெட்ட கனவாக வரும். அதாவது யாருன்னா வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, கடினமாக உழைச்சிட்டு வந்து தூங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸும் ஜாஸ்தி வராது. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் கஷ்டப்படணும், உழைக்கணும், பாடுபடணும். சனியுடைய தன்மையே அதுதான். சனின்னு சொன்னாலே உழைப்பு தான், ஹார்ட் ஒர்க்கு தான். இன்னமும் சொல்லப்போனால் தியாகம். சனி வந்து தியாகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, இந்த ராவணேஸ்வனுடைய மகன் இந்திரஜித் பிறக்கும்போது எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல இருக்க அவர் ஆணையிட்டு அது மீறும்போது தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாலும் கூட 12ல் காலை எடுத்து வைக்கிறார் சனி. அப்போது அவர் ராவணேஸ்வரன் வந்து அந்த காலை உடைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்த சனி ஒரு மகனை அந்த இடத்துல இருக்க வச்சு அதனால் அவர் தண்டனைக்கு உட்படுறாரு. அப்போது தான் கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்ல, இந்த லோகக்ஷேமம் வந்து வேணும் அப்படின்னு அதை கருதக்கூடிய ஒன்றாக இந்த சனி பகவான் இருக்குது. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் சந்தோஷப்பட்டுவார். சனி அப்புறம் யமன், இதுதான் வந்து நிறைய பேர் பயப்படக்கூடிய 2 தேவதைகளாக தெய்வங்களாக இருக்கும். அப்போது யமன்னு சொல்லும்போது யம தர்ம ராஜான்னு அவரை சொல்லணும். அப்போ வாழ்க்கைக்கு பிறகு அவர் நம்முடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு ஏற்ப புண்ணிய பாவ கணக்குகளுக்கு ஏற்ப நமக்கு வந்து நிலையை கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது, வாழும்போது இதையே செய்யக்கூடியவர் தான் சனி பகவான். ஒருத்தர் இங்கே ஜீவித்து இருக்கும்போது அவருடைய கர்ம வினைக்கு புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றவாறு அவருக்கு கஷ்ட நஷ்டங்களையும் சுக பாக்கியங்களையும் தரக்கூடியவராக சனி கருதப்படுகிறார். அதை வந்து நம்ம நினச்சிட்டு நிறைய நல்ல விஷயங்களுக்குள்ளே போகணும். ரொம்ப பொழுதுபோக்கு, ஓய்வு, கேளிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் இது ஜென்மசனி காலத்தில். அப்புறம் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா ஆகாரம் சொல்லக்கூடியது வந்து ரொம்ப எளிமையான ஆகாரமாக, குறைவான ஆகாரமாக இருந்தால் ஜென்மசனியில் பெரிய அளவிற்கு உடலும் கெடாது. நிறைய சாப்பிட்டா நம்ம அறியாமல் நமக்கு வந்து மந்த நிலை வந்துடும், ஒரு தூக்கம் வரும், ஒரு சோம்பல் வரும் நமக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் குறைக்கணும். அதாவது யார் வந்து இது முடியுமோ அவங்க, நான் நிறைய மெடிசன் எடுத்துக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்டு தான் ஆகணும்னு அவங்களாம் சாப்பிடுங்க. அப்போது ஆகாரத்தை குறைக்கணும், ஓய்வு நேரத்தை குறைக்கணும். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த ஜென்மசனினால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் கிடையாது. தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். திருமண வயது இருக்கக்கூடிய ஜென்மராசி அன்பர்கள் வந்து, அதுபோல் இந்த சனி பயிற்சியில் விரய சனியோ ஏழரை சனியோ அஷ்டம சனி எது இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்றது கிடையாது. தாராளமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அமைந்த அந்த ஒரு துணையை வந்து நீங்கள் உங்களை நம்பி வந்திருக்காங்க, அவங்க உங்களை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்றதுக்கு மதிப்பு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து இருக்கிறத பார்க்கணும். இப்படியாக இந்த ஜென்மசனி காலம் இருக்குது. வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு. ஜென்மசனி காலத்தில் மட்டும் நமக்கு ஆஞ்சநேயர் தான் மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருப்பார்.
அவரை பற்றி நிறைய படிக்கிறது, கேட்கறது, பாடல்கள் பாடுறது, ஸ்லோகங்கள் சொல்கிறது, மந்திரங்கள் சொல்கிறது, அவர் கோவிலை போய் நிறைய வழிபாடு செய்துவிட்டு வர்றது, மூல நட்சத்திரம் அன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் பண்ணுறது, அமாவாசை அன்னைக்கு அவரை தரிசனம் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது ஜென்ம சனியில் பெரிய கெடுதல் கிடையாது, நல்ல பலன் உண்டாகும். நண்பர்களே, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்குமான சனிப்பயிற்சி பலன்கள், ஒவ்வொருவருக்குமான தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள், இவற்றை நாம் பார்த்தோம். பொதுவாக இந்த மீனராசிக்கு வரக்கூடிய சனி எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை தருவார் என்பதையும் நாம் பார்த்தோம். இதிலே சில ராசிகளுக்கு மிகச்சிறந்த பலன்கள் இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு மத்தியம பலன் என்பதாக சொல்லியிருக்கிறோம். ஒரு சில பேருக்கு கவனமாக இருக்க வேண்டும், இது கடினமான ஒரு காலம்தான் என்பதை சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களும் கூட இந்த காலம் நமக்கு சாதகமாக இருக்காதோ என்ற கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காகத்தான் பரிகாரங்களும் வழிபாடுகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை தாண்டி இப்போது நாம் சொன்னது கோச்சார பலன்கள். ஒருவேளை இந்த ஒரு பலன் உங்களுக்கு சாதகமாக இல்லாது போனாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி நல்ல தசாபக்தி நடக்கும்போது இதை மிக எளிதாக உங்களால் எதிர்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இப்போது ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால், நான் பெரிய வீட்டு பிள்ளை, நான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் நன்றாக பயிற்சிகளை செய்து உடலை பலமாக வைத்திருக்கிறேன் என்றால் எடுக்க முடியாது. நன்றாக படித்தால் மட்டும்தான் ஆசிரியரிடத்திலே நற்பெயரை எடுக்க முடியும். வீர தீர செயல்களை புரிந்து மக்களை, தேசத்தை காப்பாற்றும் போதுதான் ஒரு இராணுவ வீரனும் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவரும் பெயரை எடுக்க முடியும். நேர்மை, ஒழுக்கம், தர்மம், சட்டத்தை கடைபிடிக்கும் போதுதான் ஒரு வழக்காடு மன்றத்திலே ஒருவர் நீதிபதியிடத்திலிருந்து நல்ல தீர்ப்பை பெற முடியும். இந்த இடத்திலெல்லாம் இதை நாம் கடைபிடிக்கும் போது இதே போல சனியிடத்திலே நீங்கள் நல்ல பலன்களை பெற வேண்டும். அவர் உங்களுக்கு கெடுபலன்களை செய்யவே கூடாது என்று சொன்னால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது சனியுடைய இயல்புகளாக இருக்கக்கூடிய உழைப்பு, நேர்மை, தியாகம், இவ்வளவுதான். இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைபிடித்தால் எல்லோருக்குமே சனிப்பெயர்ச்சி மிகச் சிறப்பாக சாதகமாக அமையும். அப்படி அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.